The Rime of the Ancient Mariner in 7 parts. இதுதான் full title. ஒரிஜினல் டைட்டில் பார்த்தீங்கன்னா 1798ல இந்த டைட்டில் கொடுத்துருக்காரு. அது ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். த ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மரைனர், ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ANCYENT, மரைனர் MARINERE. ஸோ அப்போ ஏகப்பட்ட வேர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 1798ல ஒரு வேர்ஷன், 1800ல ஒரு வேர்ஷன், 1802, 1805. ஏன்னா லிரிக்கல் பேலட்ஸோட இத்தனை எடிஷன் இருக்கு. ஏன்னா லிரிக்கல் பேலட்ஸ் ஒரு 4 எடிஷன்ஸ்ல வருது. அப்புறம் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த 2 இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடிஷன் 1798ல ஓப்பனிங் போயமே வந்து த ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மரைனர். ஆனா 1800ல அது வந்து பெனல்டிமேட் பொசிஷனுக்கு மாற்றப்படுது. அதாவது கடைசிக்கு முன்னாடி 23rd பொசிஷனுக்கு வந்து ஏன்ஷியன்ட் மரைனர் தள்ளப்படுது. அதுக்கப்புறம் செகண்ட் எடிஷன்ல டைட்டிலும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. தி ஏன்ஷியன்ட் மரைனர் அ போயட்ஸ் ரெவரி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது கால்டர் வந்து தனியாக வந்து சில வெர்ஷன்ஸ் எடுத்துட்டு வர்றாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா 1817, அதாவது லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் ஆனப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிபிலைன் லீவ்ஸ் அப்படின்னு ஒரு போய்ட்ரி கலெக்ஷன் எடுத்துட்டு வர்றாரு. அதுல வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணி எழுதுறாரு. SYBILLINE, சிபிலைன் லீவ்ஸ். அதுல வந்து 625 லைன்ஸ் இருக்கு. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வெர்ஷன் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் இந்த வெர்ஷன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து மார்ஜின்ல பாத்தீங்கன்னா கிளாசரி மாதிரி, கிளாஸ் அப்படிமாங்க, GLOSS, அவர் வந்து நோட்ஸ் கொடுத்திருப்பாரு. ஏன்னா இந்த போயம் வந்தப்போ பாத்தீங்கன்னா சில பேர் புரியல, அப்புறம் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்கெயிக், ரொம்ப பழைய லாங்குவேஜா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப சில வார்த்தைகளை நீக்கிறாரு, சில இதை இன்க்ளூட் பண்றாரு. அப்புறம் தேவையான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த ஒரு குவாட்ரைன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா மார்ஜின்ல வந்து நோட்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாரு புரியணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு வெர்ஷன் பாத்தீங்கன்னா 1834ல ஒரு வெர்ஷன் வந்து எடுத்துட்டு வர்றாரு. ஸோ நம்ம வந்து இந்த 625 லைன்ஸ் இருக்கிற இந்த மார்ஜினல் நோட்ஸோட இருக்கிற இந்த வெர்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அதனால வந்து ஃபிக்ஸ்டு லைன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வெர்ஷன்ல வந்து லைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், வேர்டிங் மாறிக்கிட்டே இருக்கும். பட் வி ஆர் கோயிங் ஃபார் 1817, அந்த 625 லைன்ஸ் வந்து பார்ப்போம். அப்போ டிவிஷன் வந்து 7ஆ பிரிச்சிருக்காரு. போயம் வந்து 7 பார்ட்டா இருக்கும். மோஸ்ட்லி ஒரு டைலாக் ஃபார்ம். ஒரு ஏன்ஷியன்ட் மரைனர் வந்து ஒரு வெட்டிங்க்கு போற ஒரு ஆளை பிடிச்சி அவர்கிட்ட பேசுற மாதிரி அமைஞ்சிருக்கும். பேலட் ஏற்கனவே ஒரு நாட்டுப்புற பாடல் வகையில இருக்கும். என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இன்க்ளூடட் அப்படின்னு சொன்னா, சூப்பர் நேச்சுரலிசம், ஒரு வினோதமான மாய மந்திரம் இருக்கிற மாதிரி, இல்ல காத்திக், கொஞ்சம் ஹாரர், அப்படி அந்த எலமெண்ட்டும் இருக்கு. அப்புறம் பேலட்னு சொன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பேலட் ஸ்டான்சாஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுல மோஸ்ட்லி ஒரு 99% பாத்தீங்கன்னா பேலட் ஸ்டான்ஸா யூஸ் பண்ணிருப்பாரு. பேலட் ஸ்டான்ஸா அப்படின்னா குவாட்ரைன், 4 லைன் ஸ்டான்ஸா. ரைம் ஸ்கீம் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா 2ஆ இருக்கும். அதாவது ABCB அப்படிங்கிற ஒரு ரைம் ஸ்கீம் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா ABAB அப்படிங்கிற ரைம் ஸ்கீமும் வரும். ஸோ மீட்டர் வந்து நம்ம 2 வரும். அதாவது 4 லைன் இல்லையா குவாட்ரைன்ல, ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் வந்து பொதுவாக வந்து அயாம்பிக் டெட்ராமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அயாம்பிக் ட்ரைமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம். ஸோ வித் திஸ் நம்ம நேராக வந்து போயம்க்கு போவோம். ஸோ போயம் பார்த்தீங்கன்னா ஒரு எபிகிராஃபோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ T. பர்னட் அவரோட ஆர்கியாலஜி பிலாசபி அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில், ஒரு லாட்டின் ஒர்க் இது. அந்த லாட்டின் ஒர்க்ல இருந்து கோட் பண்றாரு, பேஜ் நம்பர் 68ல இருந்து. ஸோ இதோட டிரான்ஸ்லேஷன் வந்து நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் பின்னாடி வந்து தெரிஞ்சுக்கலாம். மேபி எபிகிராஃப் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு சொன்னா T. பர்னட்டோட ஆர்கியாலஜி பிலாசபி. இதுல வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது ஓப்பனிங் லைன் மட்டும் படிப்போம். I readily believe that there are more invisible natures in the universe than visible ones. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மமான ஒரு டோன் வந்து ஆரம்பிக்குது. அப்புறம் ஆர்குமெண்ட். இந்த போயம் எதை பத்தின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஷார்ட்டா வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறாரு, கால்ரிட்ஜ். How a ship having passed the line. இந்த லைன் அப்படிங்கிறது ஈக்வடாரல் லைன். அந்த லைனை கடந்து போகுது. was driven by storms to the cold country towards the south pole. அப்போ ஒரு சூறாவளியில மாட்டிக்கிட்டதுனால, புயல்ல மாட்டிக்கிட்டதுனால அந்த புயல்னால என்ன பண்ணுது, அந்த கப்பல் வந்து சவுத் போலுக்கு போகுது. And how from thence she made her course to the tropical latitude of the great Pacific Ocean.
இப்போ அங்க இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா திசை மாறி பசிபிக் ஓஷன் போகுது. அண்ட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் தட் பிஃபெல் அண்ட் இன் வாட் மேனர் தி ஏன்ஷியன்ட் மரைனர் கேம் பேக் டு ஹிஸ் ஓன் கண்ட்ரி. அதுக்கப்புறம் சில வினோதமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறமா அந்த ஏன்ஷியன்ட் மரைனர் தன்னோட சொந்த நாட்டுக்கு எப்படி திரும்பி வந்தோம். ஸோ இதுதான் வந்து கதை அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஃபர்ஸ்டே வந்து ஓப்பனிங்ல சொல்லிடுறாரு. ஸோ பார்ட் 1, இட் இஸ் an ancient mariner and he stoppeth one of the three. அப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் அந்த ஏன்ஷியன்ட் மரைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டர் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு ஏன்ஷியன்ட் மரைனர், ஒரு மாலுமி கப்பல்ல பயணம் பண்ணிட்டு வர்றாரு. அவர் 3 பேர் போறவங்கள ஒருத்தரை தடுத்து நிறுத்துறாரு. பை தை லாங் கிரே பியர்ட் அண்ட் கிளிட்டரிங் ஐ நவ் வேர்ஃபோர் ஸ்டாப்பத் தௌ மீ. அப்ப அந்த ஒருத்தன் கேட்கறான், யோ ஏன் என்ன நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்புறம் ஏன்ஷியன்ட் மரைனர்ப்ப அவன் நரைச்ச தாடி இருக்கு. அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான டிஸ்கிரிப்ஷன் வந்து வந்துகிட்டே இருக்கு இந்த ஏன்ஷியன்ட் மரைனர். அவரோட கண்கள் கிளிட்டரிங் ஐஸ், அவரோட ஐஸ் பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஸ்பீக்கரும் தடுத்து நிறுத்துறாரு இல்லையா, அந்த வெட்டிங் கெஸ்டும் பாத்தீங்கன்னா சொல்றான், உன்னோட கண்கள் வந்து ஒளிருதே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, the bridegroom's doors are wide opened wide and I am next of kin. அப்ப அவன் சொல்றான், என்ன நீ தடுத்து நிறுத்தாத, நான் யாரு அப்படின்னு சொன்னா, இங்க கல்யாணம் நடக்க போகுது, நான் வெட்டிங் கெஸ்ட். ஐ எம் நெக்ஸ்ட் ஆஃப் கின், நான் யாருக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரன் அப்படின்னு சொன்னா, மணமகன் பிரைட் குரூம், அவனோட நெருங்கிய சொந்தக்காரன் நான் போயே ஆகணும், என்ன விடு அப்படிங்கிறான். The guests are met, the feast is set, mayst hear the merry din. அதாவது கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, இந்த சாப்பாடு பரிமாற போறாங்க, உனக்கு கேட்கலையா அந்த சத்தம், மெரி டின். அப்ப அந்த கல்யாணத்துக்காக வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா கூச்சல் போடுறாங்க, அந்த சத்தம் கேட்குது, என்ன உடியா நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். சார் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, இதே போல ஒரு ஸ்லைடை நான் உருவாக்கியிருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் மார்ஜினல் கொடுத்த சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து நான் இங்கேயே கொடுத்துட்றேன். அதாவது கால்ரிட்ஜ் வந்து இந்த எடிஷனுக்கு வந்து அங்கங்க மார்ஜினல் நோட்ஸ் கொடுத்திருப்பாரு. அது பிளஸ் வந்து பிரெஞ்சு பெயிண்டர் கஸ்டவ் டோரே இல்ல குஸ்டவ் டோரே, GUSTAVDORE அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் பெயிண்டர். அவர் வந்து பிற்காலத்தில் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஏன்ஷியன்ட் மரைனருக்கு வந்து ஃபுல்லாவே வந்து பெயிண்டிங் பண்றாரு. அதுல இருந்தும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஓப்பனிங் சீன். இது வந்து கால்ரிட்ஜோட நோட்ஸ். அண்ட் ஏன்ஷியன்ட் மரைனர் மீட்டத் 3 gallants ஆட்கள் பிடன் டு அ வெட்டிங் ஃபீஸ்ட் அண்ட் டீடைன்ட் 1. ஸோ 3 பேர் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஏன்ஷியன்ட் மரைனர் வந்து ஒருத்தர் நிறுத்துறாரு, வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி எல்லாம் நிறுத்துறாருன்னு பின்னாடி தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, நம்ம போயமுக்கு போவோம். He holds him with his skinny hand. He holds him with his skinny hand. There was a ship, quoted he. அப்ப ஏன்ஷியன்ட் மரைனர் வந்து அவனை பிடிச்சி நிறுத்தி சொல்றான், there was a ship அப்படின்னு கதையை ஆரம்பிக்கிறான். கதையை ஆரம்பிக்கிறப்பமே அந்த கெஸ்ட் என்ன சொல்றான், ஐயோ கையடியா, ஹோல்ட் ஆஃப், அன்ஹேண்ட் மீ, கிரே பேட் லூன், பைத்தியக்காரா கையடுறா அப்படிங்கிறான். எஃப்டூன்ஸ் ஹிஸ் ஹேண்ட் டிராப்ட் ஹி, அவன் கையை தட்டி விடுறான், அவன் எடுக்கிறான். ஆனாலும் என்ன பண்றான், ஹி ஹோல்ட்ஸ் ஹிம் வித் ஹிஸ் கிளிட்டரிங் ஐ. கையை எடுத்தாலும் என்ன பண்றான்னா, தான் கண்களாலே வந்து வசியப்படுத்திடுறான். ஏன்னா அந்த ஏன்ஷியன்ட் மரைனருக்கு வந்து, அந்த மாலுமிக்கு வந்து கண்கள் ஏதோ சக்தி இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு விசித்திரமான ஒரு சக்தி இருக்கு. The wedding guest stood still. அவன் கையை எடுத்தாலும் அந்த கண்களை பாக்குறான், அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வெட்டிங் கெஸ்ட் வந்து அப்படியே ஆடாம அசையாம நிக்கிறான். எப்படி இருக்கான்னு சொன்னா, and listens like a 3 years child. ஒரு 3 வயசு குழந்தை போல வந்து இவன் என்ன பண்றான்னா, வசியமாகி அந்த கெஸ்ட் சொல்றத கேட்கிறான். The mariner has his will. அப்ப மெரைனர் வந்து தன்னோட வில்லுக்கு வந்து அவனை எடுத்துட்டு வந்துட்டான். The wedding guest sat on a stone. He cannot choose but hear. அப்ப அவனால் வேற எதுவும் பண்ண முடியல. போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டோன் அப்புறம் கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். And thus spake on that ancient man, the bright-eyed mariner. திருப்பி பாத்தீங்கன்னா அந்த கண்களுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன். அப்ப அந்த bright-eyed mariner வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதான் கதை. அப்ப கதை வந்து ஆரம்பிக்குது. The ship அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா, அப்போ அந்த கப்பல், the ship was cheered, எல்லாரும் வழி அனுப்பிச்சு வச்சாங்க. the harbor cleared. அப்போ நிலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சீசன் வந்து நல்லாதான் இருந்துச்சு. ஷிப் வந்து இங்கிலாந்துல இருந்து புறப்படுது.
மெரிலி அப்படின்னா ஹாப்பிலி, டிட் வி ட்ராப் பிலோ த கர்க், பிலோ த ஹில், பிலோ த லைட் ஹவுஸ். அப்போ இங்கிலாந்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து போவது வந்து அவர் அப்படி சொல்றாரு. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து சர்ச், கர்க் அப்படின்னா சர்ச், ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சை தாண்டி போறோம். அதுக்கப்புறம் ஒரு மலை ஹில் இருக்கு, அது முகட்ட இருக்கு, அதை தாண்டி போறோம். அதுக்கப்புறம் வந்து லைட் ஹவுஸ் டாப் இருக்கு, அதை தாண்டி போறோம். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சர்ச், அதுக்கப்புறம் ஹில், அதுக்கப்புறம் வந்து லைட் ஹவுஸ். ஸோ லைட் ஹவுஸ் தாண்டின உடனே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிலாண்டோட எல்லையை தாண்டி அவங்க வெளியே போறாங்க, ஷிப் வெளியே போகுது. The sun came up upon the left, out of the sea came he. அப்போ இந்த சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சிம்பிள் த்ரூ அவுட் ஏன்ஷியன் மரைனர்ல. அது இடது பக்கமா, அதாவது ஷிப்புக்கு இடது பக்கத்துல இருந்து ரைஸ் ஆகுது. And he shone bright and on the right went down into the sea. ஸோ இடது பக்கமா உதித்து வலது பக்கமா போய் மறையுது. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது இது கொஞ்சம் ஒரு ரிசர்ச் பண்ணி கால்ட்ரிட்ஜ் எழுதியிருக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இடது பக்கமா வந்து இந்த பக்கம் வலது பக்கமா போயிட்டு அஸ்தமனம் ஆகுது அப்படிங்கிறப்ப அப்போ திசையை குறிக்குது. அப்ப இந்த ஷிப் வந்து எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்னா சவுத்தை நோக்கி போகுது. ஹையர் அண்ட் ஹையர் எவ்ரி டே டில் ஓவர் த மாஸ்ட் அட் நூன். அப்போ உள்ள கடலுக்குள்ள போய்கிட்டே இருக்கு கப்பல். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா கதை போயிட்டே இருக்கு. திடீர்னு இந்த வெட்டிங் கெஸ்ட் வந்து அலறான், ஐயோ உடியா அப்படின்னு. The wedding guest here beat his breast, for he heard the loud bason or basoon, B-A-S-S-O-O-N. அப்ப அவனுக்கு வந்து திடீர்னு ஞாபகம் வருது, நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன். அப்ப இவனோட ஃப்ரஸ்ட்ரேஷன், யோ உடியா அங்க மேலதாளம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பிபிலாம் ஊதுறாங்க, நான் போயிட்டு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் ஏன்ஷியன் மரைனர் விடுற மாதிரி தெரியல. ஸோ இது வந்து நோட்ஸ். The mariner tells how the ship sailed southward with a good wind and fair weather till it reached the line. அந்த லைன் வந்து ஈக்வடர் இல்ல ஈக்வடோரல் லைன். The bride had paced into the hall. அப்ப அந்த பிரைட் மணமகள் வந்து மேரேஜ் ஹாலுக்கு வர. அவ எப்படி இருக்கா? ரெட் ஆஸ் a rose is she. ஒரு சிமிலி, ஒரு கம்பேரிசன். அவ வந்து ரோஜா மலரை போல சேக்க செவேல்னு இருக்கிறார். Nodding their heads before her goes the merry minstrel. அப்ப minstrel அப்படிங்கிறது மியூசிஷியன்ஸ். அங்க இருக்கிறவங்க அவங்க தலையை சேர்க்கிறாங்க, அந்த பெண்ணை வரவேற்கிறாங்க. திருப்பி இந்த வெட்டிங் கெஸ்ட் வந்து அலறான். The wedding guest he beat his breast, yet he cannot choose but here. அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, போகணும் கல்யாணம் அட்டன் பண்ண, அதுக்காக தான் வந்திருக்கிறான். இருந்தாலும் இந்த கதையை கேட்டு அவனால இருக்க போக முடியல. பிளஸ் இவனோட கண்கள் விசித்திரமா இருக்கு. And thus spake on the ancient mariner, the bright-eyed mariner. திருப்பி பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த கண் வந்து பாத்தீங்கன்னா வசியப்படுத்துது. அந்த அவன் எவ்வளவுதான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாலும் அந்த வெட்டிங் கெஸ்ட் வந்து எழுந்து போல, அவன் அங்கேதான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த கதை வந்து தொடருது. இது வந்து நோட்ஸ். The wedding guest heareth the bridal music, but the ancient mariner continueth his tale. ஸோ இதே போல பாத்தீங்கன்னா கால்ட்ரிட்ஜ் வந்து அங்கங்க வந்து சில நோட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஓகே, இப்ப கதை வந்து திருப்பியும் தொடருது. And now the storm blast came and he was tyrannous and strong. அப்போ இது மாதிரி அந்த கப்பல் போயிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சூறாவளி, ஒரு வர்றப்ப என்ன ஆகுது, கடல் வந்து கொந்தளிக்குது. ஒரு ஸ்டார்ம் பிளாஸ்ட், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஒரு கடல் புயல் வந்ததுக்கு அப்புறம் என்ன, அந்த கடல் புயலை வந்து ஒரு பெர்சானிஃபை பண்றாரு, ஹீ அப்படிங்கிறார். அந்த கடல் புயல் வந்து என்ன, ஒரு சர்வாதிகார போல வந்து ஆக்ட் பண்ணுது. இட் வாஸ் டிரனஸ். அப்போ ஒரு டைரன்ட், ஒரு சர்வாதிகாரி போல வந்து அந்த பிளாஸ்ட் வந்து இவங்களை இந்த கப்பலை வந்து திசை திருப்புது. அண்ட் ஸ்ட்ராங் he struck with his overtaking wings and chased us south along. அப்போ தெற்கு திசையை நோக்கி வந்து கப்பலை வந்து அது துரத்துது அந்த ஸ்டார்ம். with a sloping mast and a dipping bow. அப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்லோப்பிங், அந்த நடுவில் இருக்கிற அந்த பாய் மரத்தை ஏந்தி இருக்கிற அந்த பீம், அது மாஸ்ட் அப்படிங்கிறோம், அது வந்து இப்படி சாயுது. டிப்பிங் ப்ரோ, அப்போ அந்த கப்பலோட முன்பகுதி வந்து கீழே ஆல்மோஸ்ட் தண்ணிக்குள்ள போகுது. as who pursued with ell and blow still treads the shadow of his foe. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த பின்னாடி இருக்கிற புயல் வந்து துரத்திக்கிட்டே வருது. அப்ப பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பலோட ஷேடோ இருக்கு, அதை துரத்திக்கிட்டு வந்து இந்த ஸ்டார்ம் ஓடுது. அப்புறம் இந்த கப்பலும் வந்து அவன் எனிமி கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக போகுது. The forward bends his head, the ship drove fast, loud roared the blast,
and southward A we fled. நாங்க வந்து இந்த புயல்ல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றோம்னா சவுத்தை நோக்கி ஃபாஸ்டா வந்து பயணம் பண்றோம். இது நோட்ஸ். the ship drawn by a storm towards the south pole. அப்ப சவுத் போல நோக்கி இந்த பயணம் பண்ணது. and now there came both mist and snow. அப்ப சவுத் போலுக்கு கிட்ட போறப்ப பனி அதிகமா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பனி படுறது வந்து அப்படியே தெரியுது. and it grew wondrous cold. அப்படின்னா தாங்க இவ்வளவு கோல்டா இருக்க முடியுமா, அந்த அளவுக்கு வந்து கோல்டா இருக்கு. and ice mast high. ஆல்மோஸ்ட் டைட்டானிக்ல வர்ற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா பனி, அந்த பனி பாத்தீங்கன்னா அந்த மேஸ்ட் கப்பல் அளவுக்கு உயரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்பர்க், அந்த பனி வந்து திட்டா வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா மலைகள் போல இருக்கு. கேம் ஃப்ளோட்டிங் பை ஆஸ் கிரீன் as எமரால்ட். அப்ப அங்க சவுத் போல் நோக்கி இங்க போறப்போ ஐஸ் வந்து பெரிய பெரிய மலைகள் போல வந்து மிதந்து வருது. அது வந்து கிரீன், ஏன்னு சொன்னா அந்த கலர், அந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா அந்த கிரீன், அந்த ஐஸுக்கும் அவங்க இருக்கிற சூரிய கதிரும் பார்த்து ஒரு பச்சை கலர்ல அது அப்படியே மிளிருது. and through the drifts the snowy cliffs did send a dismal sheen. அப்போ அந்த கடல் காற்றும் அந்த ஸ்னோவி அந்த பனியும் சேர்ந்து ஒரு மாதிரியான ஒரு ஷைனிங்கை வந்து ஏற்படுத்துது. ஆனா அது வந்து ஏதோ கெட்டது மாதிரி தெரியுது. நாட் ஹோப்ஃபுல். டிஸ்மல் ஷீன் அப்படின்னா ஷைனிங். nor shapes of men nor beasts we ken. ken see. அப்ப இந்த பனி அப்படி அடிக்கிறதுனால எங்களுக்கு மத்தியில யார் இருக்கான்னு தெரியல, மிருகமா மனுஷனான்னு கூட எங்களால பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வந்து பனி கொட்டுது. அப்ப the ice was all between. என் பக்கத்துல இருக்கிறவன் கூட யாருன்னு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பனி வந்து அடிக்குது. So இது notes. the land of ice and of fearful sounds where no living thing was to be seen. எதையும் பார்க்க முடியல, பனி வந்து அப்படி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். திருப்பி போறோம். the ice was here, the ice was there, the ice was all around. it cracked and growled and roared and howled like noises in a swound. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனோமேட்டோபிக் எஃபெக்ட். அழகா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆனோமேட்டோபிக் வேர்ட்ஸை போட்டு அந்த மூட வந்து கேப்சர் பண்றாரு. எங்க பார்த்தாலும் ஐஸ், அது ஒட்டையுது. அது ஒட்டையறப்ப பாத்தீங்கன்னா அந்த கிராக்கிங் சவுண்ட் வந்து எல்லா இடத்துலயும் கேக்குது. ஆல்மோஸ்ட் இப்ப சில பேர் வந்து அந்த மயக்கம் போட்டு ஆண் உளறப்போ என்ன சத்தம் வருமோ அப்படி. இட் கிராக்ட் அண்ட் கிரவுண்ட் அண்ட் ரோட் அண்ட் ஹவுல்ட் லைக் நாய்ஸஸ் இன் அ ஸ்வவுண்டுங்கிறது சுவூன். ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுறப்போ ஐயோ விழுறப்போ அப்படி ஒரு சவுண்ட் வந்து அங்கங்க கேக்குது. அப்போ பார்த்து ஒரு பறவை வருது. அட் லென்த் டிட் கிராஸ் அண்ட் ஆல்பட்ராஸ். இந்த ஒரு தருணத்துல ஒரு ஆல்பட்ராஸ் அப்படிங்கிற பறவை வந்து வருது. த்ரூ த ஃபாக் இட் கேம். அந்த பனிக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பறவை வருது. அது எப்படி வருதுன்னா as if it had been a Christian soul, we hailed it in God's name. சோ இப்போ எங்களுக்கு யாருமே கம்பெனி கிடையாது. அப்போ வந்து ஒரு கிறிஸ்டியன் சோல் போல, ஆன்மா போல வந்து இந்த பறவை வந்து வருது. அதை நாங்க வரவேற்கிறோம். சோ இது வந்து நோட்ஸ். till a great seabird called the albatross came through the snow fog and was received with great joy and hospitality. அப்ப எல்லாரும் வந்து இந்த ஒரு பனி இப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு பறவை வரதை பார்த்து எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. அது வந்து ஒரு ஓமன், குட் ஓமன், நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ it ate the food it never had eat. இது வரைக்கும் அதுக்கு கொடுக்கப்படாத சாப்பாடு இவங்க sailors வந்து அந்த பறவை வரவேற்று சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அதுவும் என்ன பண்ணுது, and round it flew, the ice did split with a thunder fit and the helmsman steered us through. அப்போ அது ஒரு நல்ல சகுனம் அப்படிங்கனால என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பனியில வந்து இந்த ஷிப் மாட்டிக்கிடுது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பனி உடைஞ்சு விலகுது. அதுக்கப்புறம் இந்த ஹெல்ம்ஸ்மேன் அந்த வீல், அந்த ஷிப்போட வீலை வச்சிருக்கிறவன் அவன் என்ன பண்றான்னா கரெக்டா வந்து ஒரு திசை திருப்பி வெளியே எட்டி போறான். and a good south wind sprung up behind, the albatross did follow. அப்ப நல்லா வந்து இந்த காத்தும் வந்து ஒரு தெற்கு திசையை நோக்கி வீசக்கூடிய ஒரு காத்து அடிக்குது. அப்போ வந்து கப்பல் நகர ஆரம்பிக்குது. ஆல்பட்ராஸ் பின்னாடியே வருது. and every day for food or play come to the mariners hollow. அப்போ இந்த மெரைனர்ஸ் இருக்கக்கூடிய அந்த மேற்பகுதிக்கு வந்து அது தினமும் வருது. ஒன்னு சாப்பாடுக்காக வரும், இல்லை இவங்க கூட வந்து அது விளையாடுது. ஸோ இது நோட்ஸ். and lo the albatross proved a bird of good omen and followed the ship as it returneth northward through fog and floating ice.
அப்போ ஃபர்ஸ்ட் வந்து தெற்கு திசை நோக்கி, சவுத் போல நோக்கி வந்து அந்த புயல்னால வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பறவை வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, இது ஒரு நல்ல சகுனமா இருக்கு, அங்க இருந்து நார்த்தை நோக்கி இதை பயணம் பண்ணுது ஷிப். In mist or cloud or mast or shroud, it perched for vespers 9. அப்ப என்ன பண்ணுது, அந்த பனியிலோ இல்ல இந்த மேகங்களுக்கு நடுலையோ இல்ல மாஸ்ட் மேல அந்த பெரிய பீம் மேல உட்கார்ந்துட்டு இருக்கும். அது எப்படி இருக்கும்னா ஃபார் வெஸ்பர்ஸ் 9. வெஸ்பர்ஸ் அப்படிங்கிறது ஈவினிங்ல இருக்கக்கூடிய ஒரு பிரேயர். அப்போ ஈவினிங் பிரேயர் அப்படிங்கிறது வெஸ்பர்ஸ் அப்படிங்கிறதும், அப்போ வெஸ்பர்ஸ் அப்படின்னாலே ஈவினிங். அப்ப பாத்தீங்கன்னா பர்ச்னா உட்கார்றது. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 நாள், வெஸ்பர்ஸ் 9, ஒரு 9 ஈவினிங்ஸ் இல்ல 9 டேஸ் பாத்தீங்கன்னா இவங்க பின்னாடியே அது வந்து சுத்துது. whiles all the night through fog smoke white glimmered with white moonshine. அப்ப இரவும் பகலுமா பாத்தீங்கன்னா அந்த பறவை வந்து கூடவே வருது, ஒரு நல்ல சகுனமா இருக்கு. God save the ancient mariner from the fiends that plague thee thus. ஒரு வார்னிங் வருது. why lookest thou so? நீ ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ வந்து பைத்தியம் பிடிச்ச போல இல்ல வந்து ஒரு பேய் பிடிச்ச போல என்ன பண்றான், with my cross bow I shot the albatross. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பறவை வந்து தன்னோட கிராஸ் பவை எடுத்துட்டு வந்து அது என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னா தன்னோட ஆரோ மூலமா சுட்டு வீழ்த்துறான். ஆல்பட்ராஸ் இறந்து போகுது. இதுதான் வந்து பார்ட் 1. So the ancient mariner inhospitably killed the pious bird of good omen. So இதுக்கப்புறம் அது நல்ல ஓமனா இருக்காது, இது வந்து ஒரு கெட்ட சகுனமா மாறுது. இந்த பறவையை கொன்னதே வந்து கெட்ட சகுனமா மாறுது. ஸோ நம்ம பார்ட் 2க்கு போறோம். The sun now rose upon the right. இப்ப தேசம் மாறுது இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா சன் வந்து பாத்தீங்கன்னா வலது புறத்துல இருந்து மேல வருது. அவுட் ஆஃப் த sea came he, still hid in mist, and on the left went down into the sea. அப்ப இப்ப நார்த் சைடு நோக்கி கப்பல் போயிட்டு இருக்கு. And the good south wind still blew behind. இன்னும் வந்து நல்ல அந்த சவுத் விண்ட் வந்து நல்லா அடிக்குது, நார்த் நோக்கி இங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா no sweet bird did follow. அந்த ஆல்பட்ராஸ் பறவை வரல, ஏன்னா அது கொண்டாச்சு. Nor any bird, nor any day for food or play came to the mariner's hollow. So சாப்பாட்டுக்காக விளையாடுறதுக்காக அந்த பறவை வந்து வரல. And மரினர் சொல்றான், and I had done a hellish thing. நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன். And it worked them who. அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கவலைகள் ஏற்பட்டது. For all aboard I had killed the bird that made the breeze to blow. அது நல்ல பறவை தான், அது வந்ததுனால தான் பிரீஸ் வந்துச்சு, இந்த பனியெல்லாம் உருகுச்சு. நான் எப்படிப்பட்ட ஆளு? wretch they said. மற்ற sailors எல்லாம் சொல்றாங்க, நீ பாவிடா. The bird to slave, அந்த பறவையை போய் நீ கொன்னுட்டியே. That made the breeze to blow. அது அந்த பறவை வந்ததுக்கு அப்புறம் தான் கப்பல் நகர ஆரம்பிச்சு, நம்ம சவுத் போல்ல இருந்து தப்பிச்சு வந்தோம். அந்த பறவை போய் கொன்னுட்டியடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. Nor dim or nor red, like God's own head, the glorious sun upraised. இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒளி வட்டம் போல சூரியன் வந்து திரும்ப வந்து வருது. Then all aboard, எல்லாமே நீங்குது. I had killed the bird that brought the fog and mist. ஆமா நான் கொன்னுட்டேன், இருந்தாலும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு சூரியன் வந்து உதிக்குது, எல்லாமே நல்லதா போயிட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன பண்றாங்க, மற்ற செயிலர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவனை திட்டினாங்க. இப்போ அதே செயிலர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, சரி பரவாயில்ல விடு, இட் வாஸ் ரைட், such birds to slay that bring the fog and mist. நீ பண்ணது ரைட் தான், அந்த பறவை செத்ததுனால தான் நம்ம திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த fog and mistல மாட்டணும், பரவாயில்ல இப்ப சூரியன் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவனுக்கு துணை போல இப்ப இந்த செயிலர்ஸ் வந்து இவன் பண்ணது நியாயம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் இவன் பண்ண பாவத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து திட்டினாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ பண்ணது ரைட் தான்டா, அந்த பறவைனால தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வருதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணனால இவன் பண்ண பாவம் அவங்களையும் வந்து தொத்திக்கிடுது. இது வந்து நோட்ஸ். The fair breeze continues, the ship enters the Pacific Ocean and sails northward even till it reaches the line. அப்போ ஏற்கனவே வந்து சவுத் போல்ல இருந்து இப்போ பசிபிக் ஓஷனுக்கு நகர்ந்து நார்த் பக்கமா போய் ஈக்வடாரை நோக்கி பயணம் பண்ணுது ஷிப். The fair breeze blew and the white foam flew. அப்போ காத்து நல்லா ஒரு விசில் அடிக்கிற மாதிரி சத்தத்தோட வீசுது, இந்த பக்கம் நுரைகள் பொங்குது. அப்புறம் அந்த ஃபரோ ஃபாலோடு ஃப்ரீ. அப்ப ஷிப்புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா போறப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நிலத்தை விழுந்து போற மாதிரி வந்து பின்னாடி வந்து ஒரு
ஒயிட் ஃபோம் லைன் மாதிரி வந்துகிட்டே இருக்கு, அதுவும் வருது. we were the first that ever burst into that silent sea. நாங்க தான் இந்த கடலை முதல் இந்த பக்கம்லாம் பயணம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பல் வந்து போகுது. திடீர்னு பாத்தீங்கன்னா டவுன் டிராப்டு த பிரீஸ், த sail dropped down. திடீர்னு காத்து நின்று போகுது. அப்புறம் அந்த பாய்மரம் செயில்ஸ், அந்த பாய்மரங்கள் அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற இதெல்லாம் பார்த்து அப்படியே ஆடாம அசையாம நின்று போகுது. இட் வாஸ் sad as sad could be. இதை விட சோகமான சோகம் வேற எதுவும் இருக்க முடியாது. And we did speak only to break the silence of the sea. ரொம்ப ஒரு மயான அமைதி இந்த கடல்ல இருக்கு, அந்த அமைதியை கலைக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க பேசுறோம். அந்த அளவுக்கு வந்து அமைதி ஆயிடுது, ஒரு காத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆல் இன் a hot and copper sky. திடீர்னு பாத்தீங்கன்னா வானம் சுட்டு எரியுது. அந்த சன் தான், அதே சன் வந்து இப்ப எப்படி இருக்குன்னா the bloody sun, ரொம்ப சுட்டு எரிக்குது. காப்பர் ஸ்கை, அந்த அளவுக்கு சூடா இருக்கு. at noon right up above the mast did stand no bigger than the moon. கரெக்டா பாத்தீங்கன்னா உச்சி வெயில்ல வந்து அந்த கரெக்டா அந்த கப்பலோட மேஸ்டுக்கு நேரா வந்து அப்படி அடிக்குது அந்த சூரியன். day after day we struck, nor breath nor motion, as idle as a painted ship. அப்ப இப்போ ஒரு கம்பேரிசன் பண்ற ஒரு சிமிலி, நாங்க எப்படி மாட்டிக்கிட்டோம், we stuck, எப்படி நின்று போச்சு அப்படின்னு சொன்னா, ஏதோ இது ஒரு ஓவியத்துல இருக்கிற ஒரு ஷிப் போல இருக்கு. ஒரு ஓவியத்துல வந்து நீங்க பாக்குற ஷிப் வந்து ஆடாம அசையாம நிக்குமோ அதே போல வந்து அப்பான பெயிண்டட் ஓஷன், ஒரு பெயிண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டட் ஓஷன் மேல இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டட் ஷிப் போல நாங்க அப்படியே ஆடாம அசையாம நிக்கிறோம். ஒரே அமைதி, சூரியன் சுட்டெரிக்குது. வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் and all the boats did shrink. வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் nor any drop to drink. சுத்தி தண்ணி தான், ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கிறது கிடையாது. the very deep did rot. O Christ, that ever this should be. எப்படி இது? அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கப்பல்ல ஆழத்துல இருக்கக்கூடிய அந்த வீட்ஸ், அப்புறம் அந்த கடல் பாசி அதெல்லாம் அழுகுது, நாத்து அடிக்குது. ஏன்னா அவ்வளவு சூரியன் அந்த அளவுக்கு அடி அடி அடிக்குது. அந்த கடல்ல இருக்கிற பாசி எல்லாம் செத்து மிதக்குது, கீழே இருக்கிற செடிகள்லாம் அழுகி நாத்து அடிக்குது. யா slimy things did crawl with the legs upon the slimy sea. பிசு பிசுன்னு இருக்கிற சீக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது அழுகி நாத்தடிக்குது. அதுக்குள்ள சில விசித்திரமான ஸ்லைமி திங்ஸ், பூச்சிகளும் ஒரு மாதிரி வலுவலுப்பா இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஓடுது. இப்படி வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம். இது நோட்ஸ். அண்ட் தி ஆல்பட்ராஸ் பிகின்ஸ் டு பி அவெஞ்ச்ட். இந்த கட்டத்துல தான் எங்களுக்கு புரியுது, அந்த ஆல்பட்ராஸை கொன்னதுக்காக வந்து நம்மள பழி வாங்கப்படுறோம் அப்படின்னு புரியுது அவங்களுக்கு. about in reel and rout the death fires danced at night. அப்ப இந்த டெத் ஃபயர்ஸ் அப்படிங்கிறது நார்தர்ன் லைட்ஸ், ஏன்னா நார்த் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து சாயங்காலம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெத் ஃபயர்ஸ்ங்கிறது அங்க இருக்க வானத்துல தெரியக்கூடிய ஒளி. the water like witches oils. அப்போ அந்த கடல் தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சூனியக்காரிகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கொப்பரையில வந்து ஒரு விதமான எண்ணெயை வச்சுக்கிட்டு மாயாஜாலம் பண்ணுவாங்க. அதே போல வண்ணமா இருக்கு அந்த தண்ணி. எப்படி எரியுது அப்படின்னா burnt green and blue and white. சோ விதவிதமான கலர்ல கிரீன், ப்ளூ அண்ட் ஒயிட் கலர்ல வந்து தண்ணி வெவ்வேறு கலர்ல தெரியுது. இதெல்லாம் எஃபெக்ட் அங்க இருக்கிற காத்து மூலமாவும் பனி இல்ல இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த நாட்டுல வந்து கலர் விதவிதமா தெரியுது. and some in dreams assured were of the spirit that plagued us so. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஆல்பட்ராஸ் பறவையை கொன்னதுனால அந்த சவுத் போல்ல இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆன்மா வந்து நம்மளை தொடர்ந்து வந்திருக்கு. ஏன்னா பழி வாங்கிறதுக்காக. 9 fathom deep he had followed us from the land of mist and snow. அப்ப நம்ம சவுத் போல்ல மாட்டிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு ஆன்மா, ஒரு ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த பழி வாங்குறதுக்காக நம்மளை பின்தொடர்ந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடலுக்கு கீழே கூடி அது வந்திருக்கு. கிட்டத்தட்ட 9 fathom deep. ஒரு ஃபேத்தம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 அடி. ஸோ 9 into 6 போட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு அடின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அத்தனைக்கு அடியில இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்பிரிட் வந்து உங்களை பழி வாங்குறதுக்காக அங்க இருந்து உங்க பின்னாடியே வந்திருக்கு. ஸோ இது வந்து நோட்ஸ். A spirit had followed them, one of the invisible inhabitants of this planet, neither departed souls nor angels. இது எப்படிப்பட்ட ஸ்பிரிட் நம்மளுக்கு தெரியல. Concerning whom the learned Jew, இந்த ஸ்பிரிட்டை பத்தி ஜூஸ் எழுதியிருக்கிறாங்க, ஜோசப் எழுதியிருக்கிறார். And the Platonic Constantinopolian, Michael
specialist may be consulted. அப்ப நீங்க இதை பத்தி அதிகமா படிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மைக்கேல் PSELLUS அவர் இதை பத்தி எழுதியிருக்காரு, நீங்க போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பாக்கத்துல நோட்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் எவ்ரி டங், அப்போ எல்லாரோட நாக்கும் வறண்டு போகுது. த்ரூ அட்டர் ட்ராட், ஒரு துளி தண்ணி கூட கிடையாது. வாஸ் விதர்ட் அட் த ரூட், அது அந்த ஆல்மோஸ்ட் செடி போல கம்பேர் பண்றாரு. ஒரு செடி எப்படி வந்து கீழே வந்து தண்ணி இல்லாம வதங்கி போகுமோ அதே போல நாக்கெல்லாம் வந்து வறண்டு போயிருக்கு. we could not speak no more than if we could have choked with the soot. அப்போ எப்படி சொன்னா சுட் அப்படின்னு சொன்னா அந்த சாம்பல், அது பட்டு அப்படியே வந்து மூச்சு அடைக்கணும் இல்லையா, சோக், அதே போல வந்து எங்களால வந்து பேச முடியாம போயிடுச்சு. well a day, what evil looks had I from old and young, instead of the cross the albatross about my neck was hung. அப்போ இது வந்து ஒரு அந்த ரெண்டு சிம்பிளையும் பக்கத்துல வைக்கிறோம். அப்போ அந்த கிராஸ் உங்களுக்கு வந்து ஒரு சிலுவையை தான் கழுத்துல போடுவாங்க, நல்ல ஓமன். அந்த சிலுவைக்கு பதிலாக எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் கொண்ட அந்த ஆல்பட்ராஸ் பறவையை வந்து என் கழுத்துல மாட்டுறாங்க. நீ பண்ண தப்புக்கு இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனையா கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கிரைஸ்ட் ஃபிகர் மாதிரி மாத்துறாங்க. ஆனா கிரைஸ்டோட இது வேற, இவரது வேற. அப்ப இவன் வந்து ஒரு கொன்னதுக்காக, இவன் பாவம் பண்ணதுக்காக என்ன பண்றாங்க, இதுதான் ஒரு தண்டனைன்னு சொல்லிட்டு அதை கழுத்துல மாத்தி விடுறாங்க. அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும், இந்த ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஒரு இடியமா மாறுது. ஆல்பட்ராஸ் அரௌண்ட் த நெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடியம், ஒரு மரபு தொடர் வந்து தமிழ்ல வருது, சாரி இங்கிலீஷ்ல வருது. ஆல்பட்ராஸ் அரௌண்ட் த நெக் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சனியை, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சகுனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெட் எக்ஸாம் பல வாரி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சொல்லலாம், ஆனால் பாஸ் பண்றது கஷ்டம் அப்படின்னா ஆல்பட்ராஸ், அதாவது சாரி நெட் இஸ் தி ஆல்பட்ராஸ் அரௌண்ட் மை நெக், அது என் பிடிச்ச சாபக்கேடு. இல்லை சில பேர் PhD எழுதிக்கிட்டே இருப்பாங்க, 7 வருஷம் 9 வருஷம் எழுதி முடிக்க முடியாது. ஸோ PhD இஸ் தி ஆல்பட்ராஸ் அரௌண்ட் மை நெக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ஃப்ரேஸ் வந்து இந்த கதையில இருந்தா வருது. ஸோ அது இருந்து பார்ட் 3க்கு போறோம். There paused a very time, each throat was parched. அப்ப என்னன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நொந்து நூலாய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. த்ரோட் பாத்தீங்கன்னா வறண்டு போச்சு, கண்ணெல்லாம் மிளிருது. glazed each eye, a very time, a very time. வேரினா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, தண்ணி இல்ல, கிடக்குறாங்க. how glazed each very eye, when looking westward I beheld something in the sky. அப்ப இவன் வந்து என்ன பண்றான்னா, அந்த வெஸ்ட் பக்கம் பாக்குற ஏதோ ஒண்ணு அந்த பக்கம் வந்து தெரியுது. something in the sky, வானத்துல ஏதோ ஒண்ணு வர்றது தெரியுது. at first it seemed a speck, முதல்ல பாக்குறப்ப ஏதோ தூசி போல தெரிஞ்சது. and then it seemed a mist, ஏதோ பனி போல வருது. it moved and took at last a certain shape I wished. நான் பார்த்தேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன தூசி போல தெரிஞ்சு, ஒரு பனி போல தெரிஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஷேப் எடுக்குது. a speck, a mist, a shape I wished, and still it neared and neared as if it dogged a water sprit. எப்படி வந்து இந்த ஸ்பிரிட் கீழே வந்து வந்துச்சோ அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்ததை போல இது ஒரு உருவம் வந்து வருது. it plunged and tacked and veered. அப்ப கீழே கூடி தண்ணிக்குள்ள போகுது, மேல கூடி வருது, ஏதோ அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு. So the notes, the ancient mariner beholdeth a sign in the element far off. அப்ப தூரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வருது, இது ஏதோ வந்து அந்த ஸ்பிரிட் கீழே அந்த தண்ணியில இருக்கிற ஸ்பிரிட்டை தொடர்ந்து இதுவும் வந்தது போல வந்து இப்ப கண்ணுக்கு வருது. with the throats unslaked, தாகம் தீர்க்கப்படாத இந்த வறண்ட தொண்டைகள். with the black lips baked, அப்ப தண்ணி இல்லனால இந்த உதடெல்லாம் வெடிச்சு போய் கருப்பா இருக்கு. we could nor laugh nor wail, என்ன பண்றது எங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு ஷிப் நம்மள நோக்கி வருது. through utter drought all dumb we stood, வறண்டு போனனால யாராலும் பேசக்கூட முடியல. அப்படி இருந்ததுனால இந்த மெரைனர் என்ன பண்றான், I bit my arm, I sucked the blood. தண்ணி இல்லாதனால தன் கையை கடிச்சு அந்த ரத்தத்தை உரியிறான். உறிஞ்சதுனால தாகம் தனியுது, உடனே கத்துறான், அசைல் அசைல். அந்த பக்கம் ஒரு ஷிப் வருது, எல்லாரும் பாருங்க பாருங்கன்னு கத்துறான். ஏன்னா முன்னாடி வந்து கத்த முடியல, வறண்டு போயிடுச்சு. இப்போ தான் கையவே கடிச்சு அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு அதுல இருந்து கத்துறான். with the throats unslaked, with the black lips baked. அந்த ரெபிடேஷன் ஒரு ரிஃப்ரைன் வருது. agape they heard me call, நான் சொன்னது வந்து அவங்க கேட்டாங்க, sailors எல்லாம். அப்ப எல்லாரும் பெரும் மூச்சு விடுறாங்க.
கிரமேசரி அப்படின்னா ஒரு பிரெஞ்சு ஃப்ரேஸ். கிராண்ட், GRAND, மெர்சி, எல்லாம் கடவுளுக்கு தான் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மெர்சி, கிரேட் மெர்சி அப்படின்னு சொல்லிட்டு தே ஃபார் ஜாய் டிட் கிரின், எல்லாம் சந்தோஷம் சிரிக்கிறாங்க, பரவாயில்ல நம்மளை காப்பாத்துறது ஒரு ஷிப் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல் அட் ஒன்ஸ் தேர் பிரெத் ட்ரூ இன் ஆஸ் தே வேர் ட்ரிங்கிங் ஆல், இது குடிக்கிற எல்லாம் வந்து மூச்சு சி ஐ கிரைட், அது வருது பாருங்க. ஷீ டாக்ஸ் நோ மோர், அந்த ஷிப் வந்து எங்க நேரா வருது இப்போ. ஹிதர் டு ஒர்க்கஸ் வீல், வந்தோடனே கிட்ட. ஆனா என்னன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம், வித்தவுட் அ பிரீஸ், வித்தவுட் அ டைட். அதாவது பொதுவாக வந்து ஷிப் நகரணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது காத்து அடிக்கணும், இல்ல அலைகள் வந்து எழணும். இந்த அலைகளும் எழல, காத்தும் அடிக்கல. ஷீ ஸ்டடீஸ் தி அப்ரைட் கீல், இது இல்லாமலே என்ன பண்ணுதுன்னா கீல் அப்படிங்கிறது அடிப்பாகும், KEEL, கீல் அப்படின்னா ஷிப்போட அடிப்பாகும். அது கரெக்டான திசையில மாத்திக்கிட்டு இந்த ஷிப் வந்து வந்துகிட்டே இருக்கு. இது ஆச்சரியமா இருக்கு. So இது வந்து notes. And horror follows, for can it be a ship that comes onward without wind or tide? அது நிஜமான கப்பல் தானா? அது எப்படி காத்து இல்லாம டைட் இல்லாம ஒரு ஷிப் வர முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. So next, the western wave was all aflame. அப்போ வெஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த சூரிய கதிர் வந்து பயங்கரமா இருக்கு. The day was well nigh done, almost, அந்த நாள் முடிய போகுது. Almost upon the western wave rested the broad bright sun, when that strange shape drove suddenly between us and the sun. அப்ப பாத்தீங்கன்னா சூரியன் வந்து வெஸ்ட் பக்கமா வந்து அஸ்தமனம் ஆகுது, இவங்களோட ஷிப் இருக்கு, இதுக்கு மத்தியில இன்னொரு ஷிப் வந்து வருது, அந்த ஷேப் வந்து வருது. And strike the sun was flecked with bars, heaven mother send us grace. அப்ப இவங்க எல்லாம் வேண்டிக்கிறாங்க, அம்மா மேரி மாதாவே அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன்ஸ் மதர் வெர்ஜின் மேரி அவங்க வந்து வேண்டிக்கிறாங்க. அப்ப அந்த சன்னை வந்து அடிச்ச அந்த சன் வந்து நேரடியா வரல, அந்த சன்னை வந்து யாரோ வந்து சிறையில போட்ட மாதிரி சிறைக்கு நடுவுல இருந்து அது அடிக்கிற போல அந்த சன் வந்து வருது. As if through a dungeon grate he peered with a broad and burning face. அப்போ சன் அந்த பக்கம் இருக்கு, இந்த ஷிப் இவங்களோட ஷிப் இங்க இருக்கு, நடுவுல கூடி அந்த ஷிப் வருது. அப்ப சன்னை வந்து பிளாக் பண்றதுனால அந்த சன் வந்து கதிர்கள் ஊடுருவி ஏதோ சிறையில பிடிச்சு போட்ட போல சில கதிர்கள் மட்டும் இவங்க மேல படுது. Alas, thought I, and my heart beat loud. How fast she nears, are those her sails. வந்தாச்சு, அந்த கப்பல் வந்து தன்னோட பாய்மரங்களோட வருது. That glance in the sun like restless gossamers. அது எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய பாய்மரங்கள் மேல இருக்கக்கூடிய செயில்ஸ் பாத்தீங்கன்னா ஒட்டடை போல இருக்கு, காசமர்ஸ், தின் பேப்பர்ஸ் போல ஒட்டடை போல வந்து அது இருக்கு. இதுக்கு மத்தியில வந்து அந்த கப்பல் வந்திருக்கு. Are those her ribs through which the sun did peer as through a grate? So இது எப்படி இருக்குன்னா அந்த ரிப்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த மாஸ்ட், அந்த அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மாஸ்ட், அந்த பீம் எல்லாம். ஸோ அந்த பீம் எப்படி இருக்கும், ஒரு சிறைச்சாலையில இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் போல இருக்கும், அந்த கம்பிகளுக்கு இடையில் வந்து அந்த சன் வந்து ஊடுருவி பாக்குது. அண்ட் இஸ் தட் விமன் ஆல் ஹர் க்ரூ, அந்த கப்பல்ல இருக்கக்கூடியது யாரு, ஏதோ ஒரு பெண் போல தெரியுது. இஸ் தட் அ டெத், அந்த பெண் பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு உருவம் இருக்கு, அது மரணம் தானா? ஆர் தேர் டூ, ரெண்டு பேர் இருக்காங்களோ? இஸ் a death that women's mate. அப்ப ரெண்டு பேர் இருக்காங்க, ஒண்ணு வந்து ஒரு பெண் போல தெரியுது, கூட பாத்தீங்கன்னா மரணம் இருக்குது போடுது. அப்ப அந்த மரணமும் அந்த பெண்ணும் மட்டும்தான் அந்த கப்பல்ல இருக்காங்களோ அப்படின்னு பாக்குறோம். Her lips were red, அந்த பெண் உதடு பாத்தீங்கன்னா செக்கச்சவேல்னு இருக்கு. Her looks were free, அவரோட கூந்தல் எப்படி இருக்கு, her locks were yellow as gold, kind of ஒரு virgin symbol மாதிரி இருக்கு. Her skin was as white as a leprosy, அந்த தொழுநோய் வந்தது போல அவள் ஸ்கின் அந்த எல்லாமே வந்து வெள்ளையா இருக்கு. The nightmare, life in death was she, அவள் யாரு அப்படின்னு சொன்னா லைஃப் இன் டெத், மரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிர். அதாவது சில வாழ்க்கை பார்த்தோன்னா செத்து இதே சாவறதே மேலுன்னு தோணும், ஆனா சாகாம வாழ்றாங்க பார்த்தே, அதே போல இருக்கக்கூடியதுதான் அந்த லைஃப் இன் டெத். அந்த பெண்ணுக்கு உருவம் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இவங்க பேர் வைக்கிறாங்க லைஃப் இன் டெத். Who thicks man's blood with cold, அந்த பெண்ணை பார்த்தாலே வந்து மனுஷங்களோட ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போயிடும். The naked hulk alongside came, அப்ப இவங்க ஷிப்புக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஷிப் வருது, ஆனா யாருமே கிடையாது. And twine were casting dice, அங்க ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா, twine,
யாருன்னா லைஃப் அண்ட் டெத்தும் அந்த பெண்ணோட கம்பெனியன் டெத்தும். 2 பேரும் தாயம் ஆடிட்டு இருக்காங்க, டைஸ் போட்டு உருட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. The game is done, I have won, I have won, quoted she. அப்ப லைஃப் அண்ட் டெத் வந்து சொல்லுது, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசில்ஸ் thrice 3 வாட்டி விசில் அடிக்குது. அந்த 3 வாட்டி அப்படிங்கிறது அவ்வளவுதான், கேம் ஓவர், நான் வெற்றி பெற்றேன். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெத்தும் லைஃப் அண்ட் டெத்தும் அந்த ஷிப்ல வர்றாங்க. அவங்க 2 பேர் வந்து டைஸ் போட்டு விளையாடுறாங்க. அவங்களுக்கு என்ன போட்டி அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் வந்து அந்த மெரைனர்ஸ், ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய மெரைனர்ஸ், செயிலர்ஸ், அது யாருக்கு? அப்புறமா இந்த ஏன்ஷியன் மெரைனர் ஆல்பர்ட்ராஸை கொண்டான் இல்லையா, அவன் யாருக்கு? இதான் அவங்க வந்து சூதாடுறாங்க. அப்போ வந்து போட்டதுல பாத்தீங்கன்னா லைஃப் அண்ட் டெத் வந்து மெரைனரை, ஏன்ஷியன் மெரைனரை வின் பண்ணிடுது. அவன் எனக்கு தான், அவன் சாகக்கூடாது, அவன் செத்து அதாவது வாழ்ந்துகிட்டே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் பேரு லைஃப் அண்ட் டெத். அவனுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல சாவு வரக்கூடாது, ஆனா வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃப் அண்ட் டெத் வந்து மெரைனரை வின் பண்ணிடுது அந்த கேம்ல. அப்ப டெத் வந்து யாரை வின் பண்ற அப்படின்னு சொன்னா, மத்தவங்க எல்லாத்தையும், அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மத்த எல்லா செயலர்ஸையும் அது வின் பண்ணிடுது. ஸோ அதனால வந்து இந்த லைஃப் அண்ட் டெத் வந்து ஜாலியா வந்து விசில் அடிக்குது 3 வாட்டி. அந்த த்ரைஸ் அப்படிங்கிறது சில ஓமன், அந்த 3 அப்படிங்கிறது ஒரு சகுனம். அப்ப இது வந்து கால்ட்ரிட்ஜ் வந்து பக்கத்துல நோட்ஸ் கொடுக்கிறார், புரியாம போயிடக்கூடாது. டெத் அண்ட் லைஃப் அண்ட் டெத். ஸோ டெத் வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கு, லைஃப் அண்ட் டெத் வந்து அந்த டைஸ் உருட்டுது. have diced for the ship's crew and she the later win at the ancient mariner. அந்த லேட்டர்ங்கிறது லைஃப் அண்ட் டெத். அப்ப லைஃப் அண்ட் டெத்துக்கு வந்து ஏன்ஷியன்ட் மரைனர் வின் பண்ணுது, டெத் வந்து அந்த ஷிப்ஸ் க்ரூ, அந்த ஷிப்ல இருக்கக்கூடிய மத்த எல்லாரையும் வந்து மரணம் வந்து வின் பண்ணிடுது அந்த கேம்ல. அதுக்கப்புறம் the ships rim dips, the stars rush out. அப்ப அந்த ஒரு கோஸ்ட் இல்ல வந்து ஸ்பெக்டர் அப்படிம்பாங்க. ஸ்பெக்டர்னா பேய் கப்பல். அந்த பேய் கப்பலும் அந்த பேய் பெண்மணி அந்த டெத் எல்லாமே வந்து கடந்து போகுது. அட் ஒன் ஸ்ட்ரைட் கம்ஸ் த டார்க். அது போன உடனேமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிறதுக்குள்ள வந்து இருள் சூழ்ந்துடுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து அஸ்தமனம் ஆக ஆரம்பிச்சது, இது மறைச்சிட்டு இருந்துச்சு இவ்வளவு நேரம் அந்த கப்பல். இது போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா டார்க். வித் ஃபார் ஹர்ட் விஸ்பர் ஓவர் த சீ ஆஃப்ஷூட் த ஸ்பெக்டர் பார்க். பார்க் அப்படிங்கிறது மரத்துண்டு, இந்த இடத்துல கப்பலை குறிக்குது. அந்த பேய் கப்பல் வந்து அப்படிங்கிறதுக்குள்ள கிளம்பி போயிடுது. We listened and looked sideways up, fear at my heart as at a cup, my life blood seemed to sip. So இது ஒரு கப், ஒரு ஏதோ வந்து பாய்சன் கப்பை குடிக்கிறது போல அப்படியே வந்து வெளிரி போகுது. My life blood seemed to sip. அது எதையும் நின்று போகுது. The stars were dim and thick the night. அந்த இரவு ரொம்ப வந்து திக்கா இருக்கு, இருள் அவ்வளவு திக்கா இருக்கும். The steersman's face by his lamp gleamed white. பொதுவா பாத்தீங்கன்னா அந்த கப்பலை திசை திருப்ப அந்த ஓட்டுபவர், அதான் ஸ்டேர்ஸ்மேன். அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கு வச்சிருப்பாங்க. அவருக்கு வந்து அந்த திசை தெரியணும். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த திசைக்காக வச்சிருப்பாங்க. அது நார்த்தா சவுத்தா அப்படிங்கிற மாதிரி அந்த மேக்னெட் அது தெரியும். அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த விளக்கு பட்டு அவரோட மூஞ்சி வந்து வெள்ளையா தெரியுது. From the sails the dew did drip. அப்போ மேல இருக்கிற அந்த பாய் மரத்துல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பனி சொட்டுது. Till combed above the eastern bar the horned moon. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ல இருந்து ஒரு பிறை நிலா, ஹார்ன்ட் மூன் அப்படின்னா பிறை நிலா வந்து தெரியுது. அந்த பிறை நிலா பக்கத்துல பாத்தீங்கன்னா with one bright star within the nether dip. சோ இது வந்து ஒரு சகுனம், ஒரு பிலீஃப், சூப்பர்ஸ்டிஷன். சோ என்ன சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு சொன்னா, செயிலர்ஸ்க்கு வந்து ஒரு நிலாவை வந்து ஒரு நட்சத்திரம் துரத்துவதை போல, பின்னாடி போவதை போல ஒரு விஷயத்தை அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னா அது கெட்ட சகுனம். சோ அது வந்து இன்னைக்கு வானில் தெரியுது. சோ ஒரு பக்கம் பிறை நிலா தோன்றுது, அந்த பிறை நிலாவை துரத்தி போற மாதிரி பக்கத்துல ஒரே ஒரு பிரைட் நட்சத்திரம் வீனஸ் அது தெரியுது, ஒன் பிரைட் ஸ்டார். இதே போல ஒரு நிலா பக்கத்தில் வந்து ஒரு நட்சத்திரம் அதை துரத்துவது போல போச்சுன்னு சொன்னா அது வந்து ஒரு கெட்ட சகுனம். சோ அந்த கெட்ட சகுனம் இன்னைக்கு தெரியுது. One after one by the star dogged moon. அப்ப அந்த மூன் ஓடுவதை போல இருக்கு, அதை துரத்தி கொண்டு இந்த ஸ்டார் போகுதான். சோ இது வந்து ஒரு கெட்ட சகுனம். இந்த கெட்ட சகுனத்துக்கு அப்புறமே வேலை காட்ட ஆரம்பிச்சுட்டு, too quick for groan or sigh, each turned his face with a ghastly pang and cursed me with his eye. ஒவ்வொருத்தனா செத்து மடிறான்.
ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா மூஞ்சி வெளிரி போகுது. இவனை வந்து அவங்களோட கண்களால சபிக்கிறாங்க, எல்லாம் ஒன்னாதான்டா படுபாவின்னு சொல்லிட்டு. 4 times 50 living men. அப்போ எத்தனை பேர் இருப்பான்? 4 times 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டைரக்டா வந்து அங்க அந்த கப்பல்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவர் சொல்றாரு. அண்ட் ஐ ஹர்ட் நாட் சை நாட் groan. அப்ப என்னன்னா இவன் மட்டும் தான் இருக்கிறான். அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா செத்து விழுறாங்க. வித் ஹெவி தம்ப், அந்த கீழே விழுறப்போ ஒரு சத்தம் கேக்குது, ஒரு ஆனோமெட்டபிக் எஃபெக்ட் இது. லைஃப்லெஸ் லம்ப், செத்து குவிகிறாங்க. they dropped down one by one. ஸோ ஒவ்வொருத்தரா வந்து செத்து குவிகிறாங்க. நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 4 times 50, அப்போ 4 into 50 ஒரு 200 sailors இருக்கிறது போல நம்மளுக்கு தெரியுது ஒட்டு மொத்தமா கப்பல்ல. அப்போ 1 by 1 செத்து விழுறாங்க. செத்து விழுறப்பமே அவங்க கண்களால இவங்க சபிக்கிறாங்க, நாயே எல்லாம் ஒன்னாலதான், நீ மட்டும் அந்த ஆல்பட்ராஸ் கொலைலாம் இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நோட்ஸ் கால்ட்ரிட்ஜ் சைட்ல கொடுக்குறாரு. His shipmates drop down dead, but life in death begins her work on the ancient mariner. அப்ப டெத் வந்து தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டு, மரணம் வந்து அந்த ஷிப்ல இருக்கிற எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போகுது. ஆனா லைஃப் இன் டெத் தான் வந்து ஏன்ஷியன்ட் மரைனர் வந்து வின் பண்ணுச்சு. அது வந்து தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது இப்போ. அப்போ என்ன ஆகுதுன்னா, the souls did from their bodies fly. அப்ப அவங்க உடல்ல இருந்து ஆன்மா அப்படியே வந்து வெளியே போறது தெரியுது. they fled to bliss or woe. இந்த ஆன்மா எங்க போகுது? சந்தோஷத்தை தேடி போகுதா, துக்கத்தை தேடி போகுதா தெரியல. and every soul it passed me by. இவன் கண்ணுக்கு தெரியுது, அந்த கப்பல்ல செத்து கிடக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் உடல்ல இருந்து ஆன்மா இவனை பிரிஞ்சுதான் போகுது. அப்போ வந்து இவன் பண்ண குற்றத்தை வந்து அது ரிமைண்ட் பண்ணுது. அது எப்படி போகுதான்? ஒரு சிமிலி, லைக் the whiz of my cross bow. ஒரு ஆனோமெட்டபிக் எஃபெக்ட் பிளஸ் சிமிலி. என்ன அப்படின்னு சொன்னா, இவன் அந்த கிராஸ் பவுல இருந்து இவனோட ஆரோ போச்சு இல்லையா, இப்படி சல்லுன்னு போகுது இல்லையா, அந்த சத்தத்தை போல அந்த ஒவ்வொரு ஆன்மாவும் எனக்கு கடந்து போகுது. அவனுக்கு ரிமைண்ட் பண்ணுது, படுபாவி நீ விட்ட ஆரோவாலதான் இப்ப நாங்க சத்தம் அப்படிங்கிற மாதிரி ரிமைண்ட் பண்ணுது. ஸோ அதோட நம்ம பார்ட் 3 முடிக்கிறோம். we are going for part 4. இந்த கதையை கேட்டுட்டு இருக்கப்போ இவன் உடனே இந்த பக்கம் ஏன்ஷியன்ட் மரைனர் கதை சொல்லிட்டு இருக்கான். அந்த வெட்டிங் கெஸ்ட் வந்து அலறான். I fear the ancient mariner, I fear thy skinny hand, and thou art long and lank and brown, as is the ribbed sea sand. உன்னை பார்க்கறதுக்கே வந்து நோஞ்சா போல எப்படி இருக்க அப்படின்னு சொன்னா, ribbed sea sand, இந்த மண் குவியல் போல ஒரு மாதிரி நோஞ்சா போல இருக்க. I fear thee, I'm thy glittering eye, thy skinny hand, so brown. அவனுக்கு பயம் வந்துருச்சு, ஏன்னா இவன் பேய் அதுங்கிறான் கதை சொல்றப்போ. ஒருவேளை இவனே பேயா இருந்தான்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடுங்கிறான் வெட்டிங் கெஸ்ட். உடனே மெரைனர் சொல்றான், பயப்படாத, fear not thou wedding guest, this body dropped not down. நான் சாகல, என் கூட்டத்தவங்க எல்லாம் செத்தான், நான் சாகல, கவலைப்படாத, நான் பேய் கிடையாது அப்படிங்கிறான். அப்போ திருப்பி தன்னோட ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்றாரு. alone alone all alone. இது நல்ல ஒரு அலிட்ரேஷன் இல்ல, சொல்லிட்டு அழகா வந்து எழுதியிருக்கிறார். alone all alone on a wide sea, and never a saint took pity on my soul in agony. அப்ப இவன் ஆன்மா கஷ்டப்படுது, ஆனா எந்த ஒரு கடவுள் வந்து இவனுக்கு உதவி பண்ணல. the many men so beautiful and they all did lie. அவ்வளவு அழகான மனிதர்கள் எல்லாம் செத்து கிடக்குறாங்க. ஆனா இவங்கெல்லாம் செத்து கிடக்குறாங்க. ஆனா கடல்ல பார்த்தனா, and a thousand slimy things lived on. ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடல்ல அந்த ஸ்லைமி, அந்த ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கக்கூடிய அந்த விசித்திரமான மீன்களா கூட இருக்கலாம், அதுங்கெல்லாம் உயிர் வாழுது. ஆனா மனிதர்கள் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். சோ இதுங்கெல்லாம் உயிர் வாழுது, அதுங்க போல நானும் உயிர் வாழ்றேன். and so did I. அப்ப தன்னோட உயிரை வந்து பாக்குறேன், நானும் செத்து இருக்கலாம், ஆனா இந்த அசிங்க பிடிச்ச இந்த ஸ்லைமி திங்ஸ் இந்த கடல்ல இருக்கிறது போல நானும் உயிரோட இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். I looked upon the rotting sea and drew my eyes away. அப்ப இந்த ராட்டிங் sea அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த ஒரு ஸ்மெல் வந்துச்சு இல்லையா. அப்ப கடல் இப்ப நல்ல எங்கேயும் தண்ணி கிடையாது, வெயில் அடிக்குது, அந்த கடல் பாசி இல்ல அந்த சில உயிர்கள்லாம் செத்து மிதக்குது, அங்கேயும் நாத்தம் அடிக்குது. அப்புறம் இந்த பக்கம் கப்பல்ல பார்த்தா I looked upon the rotting deck. கப்பல் மேல ஃபுல்லா வந்து இவங்க செத்து கிடக்கிறவங்க எல்லாம் வந்து அழுகுறாங்க. and there the dead men lay. I looked to heaven and tried to pray.
அதாவது வானத்தை பார்த்து எதாவது ப்ரே பண்ண பார்க்குறான், ஆனால் ப்ரே பண்ண முடியல. பட் ஆர் ஈவன் அ ப்ரேயர் ஹேட் கஸ்ட், அ விக்கெட் விஸ்பர் கேம் அண்ட் மேட் மை ஹார்ட் ஆஸ் ட்ரை ஆஸ் டஸ்ட். ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, இவனை வந்து உரைய வைக்குது. ஸோ இது வந்து notes. He despaired the creatures of the calm and envied that they should live and so many die, lie dead. அவன் என்ன சொல்றான்னா, இந்த விலங்குகள் அதாவது மீன்களோ அதை பார்த்து வந்து இவன் வெறுக்கிறான், இதெல்லாம் உயிரோட கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்கிறான். ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மனிதர்கள்லாம் செத்து கிடக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து பரிதாபப்படுறான். I closed my lids and kept them closed. அப்ப கண்களை இருக்க மூடிக்கிறான். அந்த eyeballs and the balls like pulses beat. அவன் கண்ணு வந்து உள்ள துடிக்குது, டப் டப்னு சொல்லிட்டு இந்த நாடி துடிப்பதை போல கண்களை முன்னால கண்களையும் வந்து துடிக்குது. For the sky and the sea and the sea and the sky lay dead like a load on my very eye. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பாரத்தை மேல ஏத்தி வச்சா போல அவ்வளவு பாரமா இருக்கு, கண்கள் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. My weary eye and the dead were at my feet. எப்படி தூங்க முடியும், செத்தவன்லாம் கால் பக்கத்துல கிடக்குறான். The cold sweat melted from their limbs. அப்ப செத்தவங்க மேல பாத்தீங்கன்னா வேத்த ஒரு துளி. nor rot nor reek did they. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா அப்படியே கிடக்குறாங்க, பார்த்தா அழுகுறாங்களாம் தெரியல. இந்த இடத்துல வந்து அழுகல, அந்த வாசனையும் வராத மாதிரி அப்படியே செத்து கிடக்குறாங்க. The look with which they looked on me had never passed away. சாகரப்போ இவனை ஒரு பார்வை பார்த்தாங்கல்ல, அந்த பார்வையோடு அப்படியே இவனையே பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் இவனையே பாக்குறாங்க. இவனால வந்து நிம்மதியா இருக்க முடியல. அது ஒரு கம்பேரிசன் கொடுக்கிறாரு. An orphan's curse would drag to hell a spirit on high. ஒரு அனாதை பையன் அவனை வந்து கிண்டல் பண்ண, அவன் சாபம் விட்டா எவ்வளவு பெரிய ஸ்பிரிட்டா இருந்தாலும் அது நரகத்துக்கு தான் போகும். அதே போல பட் ஓ மோர் ஹாரிபிள் தேன் தட், அதை விட மேலான ஒரு சாபம் இவங்க பாக்குற பார்வை. இஸ் த கர்ஸ் இன் a dead man's eye. இந்த செத்தவங்களோட ஒவ்வொரு பார்வையும் வந்து இவனை வந்து ஒரு மாதிரி பண்ணுது. அப்ப எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு 7 days 7 nights I saw that curse. ஒரு வாரம் அங்கேயே கிடக்குறான். இது வந்து 7 அப்படிங்கிறது ஒரு நம்பர், ஒரு குறிப்பிட்ட வந்து இங்க ஒரு நம்பர்ல கொடுக்கலாம். and yet I could not die. ஆனா இவன் சாக மாட்டேங்கிறான். இவன் சாகல, அங்க 7 நாள் 7 இரவுகள் பாத்தீங்கன்னா அந்த சாபம் இருக்கு. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, திருப்பி வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் இந்த பக்கம் நோட்ஸ்ல. பட் த கர்ஸ் லிவத் ஃபார் ஹிம் இன் த ஐ ஆஃப் த டெட் மென். அந்த செத்து கிடக்கிறவங்க ஒவ்வொரு கண்ணையும் பாத்தீங்கன்னா ஒரு சாபம். நீ வந்து சாகக்கூடாது, நீ வாழ்ந்து நீ பண்ண விஷயத்துக்காக வந்து வருத்தப்படணும் அப்படின்னு வருது. திருப்பியும் கதைக்கு போறோம். திருப்பியும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிம்பிள், the moving moon went up the sky and no where did abide. Softly she was going up and a star or two beside. திருப்பி அந்த ஒரு கெட்ட சகுனம், அதாவது ஒரு நிலா, அது நிலாவை பின்தொடர்ந்து 1 இல்ல 2 நட்சத்திரம் பின்னாடியே போகுது. ஸோ அது செயலர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கெட்ட சகுனம். திருப்பி வந்து அந்த சிம்பிள் வானில் தோன்றுது. her beams bemocked the sultry main. அந்த பீம்ஸ்ங்கிறது அந்த நிலவோட கதிர். லைக் ஏப்ரல் ஹார் ஃப்ராஸ்ட் ஸ்ப்ரெட். அப்ப ஏப்ரல் மாதத்தில் வரக்கூட ஹார் அப்படிங்கிறது, ஹாரி அப்படிங்கிறது ஒயிட் ஃப்ராஸ்ட், அந்த பனி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுமோ அதே போல வந்து அந்த நிலாவோட ஒளி வந்து எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகுது. பட் where the ship's huge shadow lay, the charmed water burnt always a still and awful red. ஆனா என்னன்னா, இவ்வளவு ஒளி அடிச்சும் இந்த கப்பலுக்கு வந்து எந்த ஒரு ஷேடோவும் கிடையாது. அப்புறம் அந்த கீழே இருக்க தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா செக்கச்சவேன்னு வந்து தெரியுது, ஆஃபுல் ரெட். ஏதோ சாம்டு வாட்டர் போல, மந்திர தண்ணி போல வந்து இந்த கடல் தண்ணி எல்லாம் இருக்கு. பியாண்ட் த ஷேடோ ஆஃப் த ஷிப் ஐ வாட்ச் த வாட்டர் ஸ்னேக்ஸ். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்னேக்ஸ் வந்து வருது, பாம்புகள். மேபி இதுதான் வந்து அந்த ஸ்லைமி திங்ஸா இருந்திருக்கலாம். முன்னாடி வந்து ஒரு ஸ்லைமி திங் வலுவலுப்பா போச்சு, இது அந்த பாம்புகளா இருந்திருக்கலாம். They moved in tracks of shining white, and when they ran, the elfish light fell off in hoary flakes. ஹாரிங்கிறது ஒயிட் ஃபிளேக்ஸ். அப்ப அந்த கடல் தண்ணியில மேல கீழே இறங்கி வந்து அந்த வாட்டர் ஸ்னேக்ஸ் வந்து நீந்தி போகுது. வித்தின் த ஷேடோ ஆஃப் த ஷிப். அப்ப அந்த ஷிப்போட ஷேடோக்கு பக்கத்துல கூடி வருது. ஐ வாட்ச் த ரிச் அட்டையர். அந்த பாம்புகளோட மேல இருக்கிற ஆடை அப்படிங்கிறாரு. அந்த பாம்புகளோட ஆடை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ப்ளூ,
கிளாசி கிரீன், ஒரு மாதிரி மினுக்கிற கிரீன், அண்ட் வெல்வெட் பிளாக். they coiled and swam, ஒரு மாதிரி சுருக்கிக்கிட்டு நீந்தி போகுது. and every track was a flash of golden fire. அது நீந்தி போகிறது ஒண்ணு பாத்தீங்கன்னா அதை பின்தொடர்ந்து போறது வந்து ஒரு கோல்டன் ஃபயர் போவதை போல அந்த பாம்பு வந்து போகுது. ஸோ இதெல்லாம் கப்பல் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனை அறியாமல் என்ன பண்றான்னா, ஹோ ஹாப்பி லிவிங் திங்ஸ் நோ டங் தேர் பியூட்டி மைட் டிக்ளர். யாருமே வந்து இந்த பாம்பை வந்து அழகுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா இவன் வந்து தன்னை அறியாம வந்து அதை வந்து வாழ்த்துறான். a spring of love gushed from my heart. அப்ப என்னன்னா, இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அவன் இதயம் பொதுவா வந்து ஸ்டோனி ஹார்ட். ஸ்டோனி ஹார்ட் பொதுவா வந்து கல் 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 நெஞ்சம், அதுல ஈரமே கிடையாது. அந்த கல் நெஞ்சத்துல இருந்து எது ஊற்று போல ஒரு ஒரு அன்பு, a spring of love, ஒரு மெட்டபர். அன்பு ஊற்று எடுக்குது. தன்னை அறியாமல வந்து தன்னோட கல் நெஞ்சத்துல இருந்து ஒரு ஊற்று எடுத்து and I blessed them unaware. தன்னை அறியாமல வந்து இந்த பாம்புகளை வந்து வாழ்த்துறான். எவ்வளவு அழகான ஜீவன்கள் அப்படின்னு. Sure my kind saint took pity on me. அப்ப இது வரைக்கும் யாரும் இவன் மேல கருணை கொள்ள, முதல் தடவை பார்த்தீங்கன்னா செயின்ஸ் எல்லாம் இவனை வந்து ஏதோ இவ்வளவு வந்து அந்த கொன்னதுக்காக இவ்வளவு வந்து பாடுபட்டான். 1 வீக் பார்த்தேன்னா தன்னந்தனியா இந்த பிணங்களுக்கு நடுவுல தண்ணி இல்லாம ஒண்ணும் இல்லாம கிடக்குறான். and I blessed them unaware. அப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மனமாற்றம் ஏற்படுது, சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். என்ன சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொன்னா, முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஸ்லைமி திங்ஸ் வந்து இதுங்கெல்லாம் வாழுது, என்னோட நண்பர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு முன்னாடி சொன்னான். இப்போ பாத்தீங்கன்னா அதே ஸ்லைமி திங்ஸ் அந்த ஸ்னேக்ஸை வந்து வாழ்த்துறான். இதுகளும் ஜீவன்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்றான். அப்போ உயிர்ல வந்து பெரிய உயிர் சின்ன உயிர்னு ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறத அவன் உணர்றான் இது மூலமா. சோ இது வந்து நோட்ஸ். He blessed them in his heart, the spell begins to break. இந்த ஒரு டர்னம் தான் ஒரு டர்னிங் பாயிண்ட். அதாவது இதுக்கு முன்னாடி உயிர்கள் மேல அவன் வந்து பற்று கொள்ளல, ஆல்பட்ராஸை கொன்னான், இதுங்களை வந்து மதிக்கல. இப்போ வந்து அந்த பாம்புகள் வந்து இப்படி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுகளும் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினைக்கிறான். அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் மூலமா அந்த ஸ்பெல் ஃபுல்லா நீங்குது. அந்த இவன் மேல இந்த கர்ஸ் எல்லாம் வந்து விலகுது, சாபம்லாம் நீங்குது. the self same moment I could pray. அந்த தருணத்துல இவனால ப்ரே பண்ண முடியுது. ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா இறைவனிடம் வேண்டும்னு நினைக்கிறான், ஆனா ப்ரே பண்ண முடியல. ஆனா இப்போ வந்து அவனால ப்ரே பண்ண முடியுது, ப்ரே பண்றான். and from my neck so free the albatross fell off. அந்த ஒரு தருணத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கழுத்துல அவங்க கட்டி விட்ட அந்த ஆல்பட்ராஸ் வந்து அதுவா கலந்து விழுகுது. and sang like lead into the sea. அந்த ஆல்பட்ராஸ் என்ன பண்ணுதுன்னா கடலுக்குள்ள விழுது எப்படி போகுது அப்படின்னு சொன்னா ஒரு லெட் பால் போல அப்படியே வந்து வேகமாக கடலுக்குள்ள வந்து அது போகுது. அப்ப இவன் பிடிச்ச சாபம் வந்து நீங்குது. ஏன் இந்த லெட் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல வந்து ஷிப்ல வந்து யாராவது தப்பு பண்ணிட்டான் இல்ல யாராவது உள்ள தூக்கி போட்டாங்கன்னா ஒரு லெட் பால், ஒரு பெரிய லெட் எடுத்து வந்து காலில் கட்டி உள்ள தூக்கி போட்டுருவாங்க, அப்படியே கடலுக்குள்ள அதை இழுத்துட்டு போயிடும். ஸோ அதே போல அந்த அளவுக்கு வெயிட். அப்ப அவ்வளவு பெரிய பாரத்தை இவ்வளவு நாள் அவன் சுமந்துட்டு இருக்கான். அதனாலதான் அந்த கம்பேரிசன். The albatross fell off and sank like lead into the sea. இவ்வளவு நாள் அவன் கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் தாங்க முடியாம ஒரு குற்றவாளி போல வந்து, ஒரு குற்றவாளிக்கு எப்படி வந்து செயின் போட்டிருப்பாங்களோ அதே போல வந்து வெயிட் இவ்வளவு நாள் சுமந்துட்டு இருந்தான். அது வந்து அவனை விட்டு நீங்குது. சோ பார்ட் 5க்கு போறோம். Oh sleep, it is a gentle thing, beloved from pole to pole. அப்ப முதல் தடவை அவனுக்கு தூக்கம் வருது. இவ்வளவு நாள் தூக்கம் கிடையாது. முதல் தடவையா அவனுக்கு சாபம் நீங்க தூக்கம் வருது. To Mary Queen the prize be given. அப்ப முதல் தடவையா வந்து வேண்டிக்கிறான், வர்ஜின் மேரி கிட்ட வேண்டிக்கிறான், எல்லா புகழும் உனக்கு தான், எனக்கு இந்த இது கொடுத்துட்ட. She sent the gentle sleep from heaven that slid into my soul. ஸோ அந்த மேரி மாதா தான் எனக்கு வந்து இந்த தூக்கத்தை கொடுத்தா அப்படிங்கிறான். The silly buckets on the deck. ஏன் சில்லி பக்கெட்ஸ்? அப்ப அந்த டெக்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா தண்ணி கிடையாது. That had so long remained, I dreamt that they were filled with dew. அவன் கனவுல யோசிக்கிறான், தூங்குறான், கனவுல வந்து இந்த பக்கெட்ஸ்ல வந்து ஏதாட்டும் அந்த பனியெல்லாம் கொட்டி வந்து ஏதாச்சும் தண்ணி நிறையாதான்னு நினைக்கிறான். அவன் எந்திரிச்சு பார்த்தா மழையே கொட்டுது. இட் ரெயின்ட். அப்ப மழை வந்து நல்ல சகுனம் தான். அப்போ my lips were wet, my throat was cold, the garments all were dank. ஈரமா இருக்கு. Sure I had drunken in my dreams and still my body drank. ஒரு இது கனவா நினைவான தெரியல, ஆனா மழை கொட்டுது. I moved and I could not feel my limbs.
ஐ வாஸ் சோ லைட், ஆல்மோஸ்ட் ஐ தாட் ஐ ஹேட் டைட் இன் ஸ்லீப். ஆல்மோஸ்ட் செத்துட்டான ஒரு ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றான். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஒரு வெயிட்டாவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், இப்ப லைட்டா ஃபீல் பண்றான். அண்ட் ஐ வாஸ் அ பிளஸ்ட் கோஸ்ட். ஏன்னு சொன்னா இவன் மேல ஏற்கனவே ஒரு சாபம் இருந்துச்சு. ஏன்னா அந்த லைஃப் அண்ட் டெத் வந்து இவன் செத்தா, அதாவது வாழ்ந்துகிட்டே சாகணும், ஆனா இப்போ வந்து நான் ஒரு பேய் தான், ஆனா பிளஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆன்மா நானு அப்படின்னு சொல்ல தன்னை வந்து ஃபீல் பண்றான். சோ இது வந்து நோட்ஸ். பை கிரேஸ் ஆஃப் த ஹோலி மதர் தி ஏன்ஷியன்ட் மரைனர் இஸ் ரிஃப்ரெஷ்ட் வித் ரெயின். ஸோ மழை பெஞ்சு நல்லா தாகம் எல்லாம் தீக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஹோலி மதர் தான் காரணம். அண்ட் சூன் ஐ ஹர்ட் அ ரோரிங் விண்ட். அப்ப இவ்வளவு நாள் நிசப்தமா இருந்தது வந்து திடீர்னு பார்த்தோன்னா ஒரு காத்து அடிக்குது. I did not come near, sorry, it did not come near, but with its sound, it shook the sails. So அது கிட்ட வரல, ஆனா அந்த காத்து வந்து என்ன பண்ணுது, மேல இருக்கிற பாய்மரங்களை வந்து அசைக்குது. That were so thin and sere. அந்த பாய்மரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது. The upper air burst into life and 100 fire flags sheen. So அந்த பக்கம் காத்து உயிர் பெறுது, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா 100 ஃபயர் ஃபிளாக்ஸ். அந்த ஃபயர் ஃபிளாக்ஸ் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஒரு நார்த் இருக்கக்கூடிய அந்த விளக்குகள், நார்த்ல அந்த நார்தர்ன் லைட்ஸ் வந்து தெரியுது. டு அண்ட் ஃப்ரோ தே வேர் ஹரிட் அபவுட், டு அண்ட் ஃப்ரோ அண்ட் இன் அண்ட் அவுட் த வெயின் ஸ்டார்ஸ் டான்ஸ்ட் பிட்வீன். ஸோ அப்போ காத்து அடிக்குது, அந்த பக்கம் வந்து விளக்குகள் போட்டா போல அந்த நார்தர்ன் லைட்ஸ் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டார்ஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து டான்ஸ் ஆடுது. ஸோ நல்ல சகனம் வர ஆரம்பிச்சிருச்சு. And the coming wind did roar more loud. இப்போ வந்து அந்த காத்து பயங்கரமா அடிக்குது. And the sails did sigh like sedge. அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாய்மரங்கள் எப்படி சத்தம் போடுது அப்படின்னு சொன்னா, அந்த காத்து வந்து அந்த பெரிய ரஷஸ் அப்படிம்பாங்க, டால் ரஷஸ், அதாவது புல்லு ரஷ் அப்படிம்போம். அந்த புற்களுக்கு நடுவுல வந்து காத்து போத்துச்சுன்னா ஒரு சத்தம் வரும் இல்லையா, அதே போல வந்து இந்த பாய்மரங்கள் வந்து சத்தம் போடுது. And the rain poured down from one black cloud. மழை கொட்டுது. The moon was at its edge. நிலாவும் வந்தாச்சு. The thick black cloud was cleft and still. அப்ப அந்த கரு மேகம் வந்து பிளக்குது. And still the moon was at its side. நிலா அங்கதான் இருக்கு. Like water shot from some high crag, the lightning fell. So எப்படின்னு சொன்னா, திடீர்னு ஒரு இடத்துல இருந்து தண்ணி பீச்சடிப்பதை போல மின்னல் வெட்டுது. Fell with never a jag, a river steep and wide. ஸோ திடீர்னு வந்து ஒரு ஆற்றங்கரையில ஒரு கல் மேல வந்து மோதி தண்ணி இப்படி பீச்சு அடிப்பதை போல திடீர்னு பாத்தீங்கன்னா மின்னல் அங்கிருந்து வெட்டுது, மழை கொட்டுது. The loud wind never reached the ship. அந்த காத்து கிட்ட வரல, ஆனாலும் கப்பல் நகர ஆரம்பிச்சிருச்சு. And yet now the ship moved on beneath the lightning and the moon. The dead man gave a groan. அப்போ இந்த பத்தம் பார்க்கணும், அந்த பக்கம் நிலா அடிக்குது, அப்ப மின்னல் வெட்டுது, ஷிப் நகருது. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த செத்தவங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு சத்தத்தை எழுப்புறாங்க. They groaned, they stirred, they all uprose. திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. Nor spake nor moved their eyes. அவங்க எந்த வார்த்தையும் பேசல, கண்களை வந்து நகத்துல. It had been strange even in a dream to have seen those dead men rise. கனவுல கூட இது விசித்திரமா தான் இருக்கும். செத்தவங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்ம்ஸ்மேன், அந்த ஷிப்பை ஓட்டுறவன் பாத்தீங்கன்னா அழகா வந்து அந்த வீலை பிடிச்சி திருப்புறான். The ship moved on, yet never a breeze blew. ஆனா ஒரு காத்து கூட வரல, இருந்தாலும் கப்பல் நகருது. The mariners all began work the ropes. அவங்க உடனே வந்து அந்த செத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பிஸ் போல எந்திரிச்சா வேலையை பாக்குறாங்க. Where they were wont to do, they raised their limbs like lifeless tools. We were a ghastly crew. அப்ப நாங்க என்னன்னா, இதை பிணங்கள் ஒவ்வொன்றும் வந்து திடீர்னு உயிர் பெற்று அவன் வேலையை பார்க்கறான். அப்பதான் வந்து கப்பல் நகருது. அவங்க லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைஃப்லெஸ் டூல்ஸ் மாதிரி இருக்கு, இருந்தாலும் வேலை பார்க்கறாங்க. சோ அப்படி வந்து அப்படியே நகருது. பட் நவ் பை த சோல்ஸ் ஆஃப் த மென், நாட் பை டீமன்ஸ் ஆஃப் எர்த் ஆர் மிடில் ஏர், பட் பை எ பிளஸ்ட் ட்ரூப். இது வந்து அவரோட நோட்ஸ். பை ஏஞ்சலிக் ஸ்பிரிட்ஸ் சென்ட் டவுன் பை த இன்வெகேஷன் ஆஃப் த கார்டியன் சைன்ஸ். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து பேய்கள் கிடையாது, இது வந்து பிளஸ்ட் ஏஞ்சலிக் ஸ்பிரிட்ஸ், ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஏஞ்சலிக் ஸ்பிரிட்ஸ். அதுங்கதான் வந்து இந்த உடல்கள் மூலமா புகுந்து இந்த கப்பலை வந்து இயக்க வைக்குது. இதை கேட்டுட்டே இருக்கிறப்போ இவன் யாரும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான்.
த பாடி ஆஃப் மை பிரதர் சன். அப்ப இவன் சொல்றான், கூட வந்து பார்த்தோன்னா என்னோட பிரதர் சன் அவனே செத்து கிடந்தான், அவன் என் பக்கத்துல நிக்கிறான். ஸ்டுட் பை மீ நீட் டு நீ த பாடி அண்ட் ஐ புல்ட் அட் மை ரோப். மை பிரதர் சன்னும் நானும் வந்து ஒரு ரோப்பை பிடிச்சி இழுக்கிறோம், எல்லாத்தையும் கட்டுறோம். பட் ஹி செட் நாட் டு மீ. அவன் எந்த ஒரு வார்த்தையும் பேசல. ஸோ இதெல்லாம் கேட்கறப்போ இந்த வெட்டிங் கெஸ்ட் திருப்பி பதறிடுறான். ஐ ஃபியர் தி ஏன்ஷியன் மரைனர் பி காம் டவ் வெட்டிங். அவன் சொல்றான், ஐயோ அமைதியாடுறா, நான் தான் உயிரோட இருக்கேன்ல. இது அங்க நடந்துச்சு. இட் வாஸ் நாட் தோஸ் சோல்ஸ் தட் ஃப்ளட் இன் பெயின். நீ நினைக்கிற மாதிரி அந்த கெட்ட ஆன்மா, அதாவது செத்தப்போ ஆன்மாக்கள் வெளியே போச்சு இல்லையா, அந்த ஆன்மா கிடையாது. விச் டு தேர் கோர்சஸ் கேம் அகைன் பட் அ ட்ரூப் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் பிளஸ்ட். இது நல்ல ஆன்மாக்கள். இது வந்து கடவுள் வந்து இந்த கப்பலை நகர்த்துறதுக்காக என்ன பண்றாருன்னா, சில நல்ல ஆன்மாக்கள், அந்த ஆன்மாக்கள் வந்து இந்த உடல்களுக்குள்ள புகுந்து இந்த கப்பலை வந்து இயக்குது. ஃபார் when it dawned, அப்போ சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் they dropped their arms and clustered around the mast. அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே டொக்கு டொக்குன்னு ஓடுறாங்க. எல்லாரும் போயிட்டு அந்த நடுவில் இருக்கிற அந்த மேஸ்ட், அந்த பீம்க்கு பக்கத்துல போய் அப்படியே குவிறாங்க. Sweet sounds rose slowly through the mouths and from their bodies passed. அப்ப அவங்க வாய் மூலமா அந்த ஏதோ ஒரு காத்து வெளியே போகுது, ஏதோ ஒரு ஓசை வெளியே போகுது. அது என்னன்னா அந்த நல்ல ஸ்பிரிட், அதெல்லாம் அவங்க உடல்ல இருந்து வெளியே போயிடுச்சு. Around flew each sweet sound, then darted to the sun. அந்த ஆன்மாக்கள் வந்து வெளியே ஒவ்வொன்றா அவங்க வாயிலிருந்து வெளியே வந்து சன்னை நோக்கி போகுது. Slowly the sounds came back again, now mixed, now one by one. அப்ப அந்த ஆன்மாக்கள் அங்கேயே வந்து சுத்துது. Sometimes a dropping from the sky, I heard the skylark sing. அப்ப நல்ல சகுனம் இப்ப ஆரம்பிச்சிடுச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா வானம்பாடி பறவை பாடுறது கேக்குது. Sometimes all little birds that are, how they seem to fill the sea and air with their sweet jargoning. அவங்களோட இசையில வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து முதல்ல பறவைகளோட சத்தம் கேட்குது. இந்த வார்த்தை வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு வார்த்தை, ஜார்கன், JARGON. இப்போ அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தினா ஒரு ஸ்பெஷலைஸ்டு மீனிங் இல்ல ஸ்பெஷலைஸ்டு டேர்ம் இல்லையா, சிலருக்குலாம் புரியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷல் லாங்குவேஜ் போகும் இந்த ஜார்கன், ஒரு டெக்னிக்கல் லாங்குவேஜ், சில ஃபீல்டு இருக்கு. இப்போ இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பழைய மீனிங் ஒன்று இருக்கு. ஜார்கன் அப்படின்னு சொன்னா கைண்ட் ஆஃப் மியூசிக், இது மாதிரி பறவைகள் எழுப்பக்கூடிய இசை, அது வந்து கேக்குது. அண்ட் நவ் இட் வாஸ் லைக் ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எல்லா இசைக்கருவிலையும் மீட்டுவதை போல இந்த பறவைகளோட சத்தம் கேக்குதான். அண்ட் நவ் லைக் லோன்லி ஃப்ளூட், ஒரே ஒரு புல்லாங்குழல் இசை போல வந்து அது கேக்குது. நவ் இட் இஸ் அன் ஏஞ்சல்ஸ் சாங். அப்போ இவனுக்கு இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தவனுக்கு வந்து எல்லா சத்தமும் கேக்குது, ஏஞ்சல் பாடுவதை போல. தட் மேக்ஸ் த ஹெவன்ஸ் பி மியூட். ஒரு ஏஞ்சலின் பாட்டு போல இந்த எல்லா சத்தமும் இவனுக்கு கேக்குது. திடீர்னு பார்த்தா இட் சீஸ்ட், நின்னுடுச்சு. Yet still the sails made on a pleasant noise till noon. அப்படி இருந்தாலும் அந்த கப்பல் வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. A noise like of a hidden brook in the leafy month of June. அது எப்படி ஒரு ஓடை சலசலன்னு அப்படியே லைட்டா ஓடுமோ ஜூன் மாசத்துல லீஃபி மந்த்ல. That to the sleeping woods all night singeth a quiet tune. அப்போ ஒரு இரவுல ஸ்லீப்பிங் வுட்ஸ், அந்த காடுகளுக்கு இடையில கூட்டி வந்து ஒரு ஓடை ஓடுவதை போல ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தத்தை போல இந்த பாய்மரம் வந்து அந்த கப்பலை நகர்த்திக்கிட்டு அப்படியே போகுது. Till noon we quietly sailed on, yet never a breeze did breathe. ஆனா காத்தே இல்லை, இருந்தாலும் கப்பல் நகருது. Slowly and smoothly when the ship moved onward from beneath. யாரோ பின்னாடி இருந்து தள்ளுவதை போல இந்த கப்பல் வந்து நகருது. Under the keel. அப்போதான் இவன் உணர்றான், அந்த கப்பலுக்கு அடியில பாத்தீங்கன்னா 9 fathom deep. அப்போ ஒரு ஃபேத்தம்னா 6 அடி. அப்போ 6 அடி, அது 9 fathom. கீழே பாத்தீங்கன்னா from the land of mist and snow. யாரு இவ்வளவு நேரம் கப்பலை தள்ளிட்டு வந்தது யாருன்னு பார்த்தா அந்த ஸ்பிரிட், அதாவது ஆல்பட்ராஸ் வந்து ரொம்ப நேசிச்ச அந்த ஸ்பிரிட், சவுத் போல்ல இருந்து அந்த ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் ஆஃப் மிஸ்ட் அண்ட் ஸ்னோல இருந்து கீழே அது வந்து பின்தொடர்ந்து வந்திருக்கு. அதுதான் வந்து அந்த கப்பலை தள்ளுது. The spirit slid and it was he that made the ship to go. The sails at noon left off their tune and the ship stood still also. திடீர்னு பாத்தீங்கன்னா அது இந்த தள்ளுறது நிறுத்துது, கப்பல் அப்படியே நிக்குது. சோ இது வந்து நோட்ஸ். The lonesome spirit from the south pole, அந்த ஆன்மாதான்
சவுத் போல்ல இருந்து இது அப்படியே இந்த கப்பல் வந்து தள்ளிட்டு வந்திருக்குது. கேரிஸ் ஆன் த ஷிப் ஆஸ் ஃபார் அஸ் த லைன். அப்ப அங்க இருந்து ஈக்வடார் அந்த லைன் கேட்டு வந்தாச்சு. இன் ஒபீடியன்ஸ் டு த ஏஞ்சலிக் ட்ரூப். அப்போ இந்த சவுத் போல் இந்த ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இதை தள்ளிட்டு வரணும்னு பிடிக்கல. இவன் நம்ம ஆல்பட்ராஸை கொண்டுட்டான், இந்த படுபாவிக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு அதுக்கு வெறுப்பா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த ஏஞ்சலிக் ட்ரூப் சொன்ன கட்டளைக்காக வந்து இந்த இவன் வந்து பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் ரெக்வயர்ட் வெஞ்சன்ஸ். அதுக்கு வந்து பழி தீர்க்கணும்னு ஆசை இருந்தாலும் அந்த ஏஞ்சலிக் ட்ரூப் சொன்னதுனால இவ்வளோ நாள் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் சவுத் போல்ல இருந்து வந்து சவுத் போல் ஸ்பிரிட் வந்து தள்ளிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் the sun right up above the mast had fixed her to the sea. அப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சகுனம். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நிலா தான் இருந்துச்சு, இப்ப வந்து சூரியன் திருப்பி வந்தாச்சு. அந்த சூரியன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஷிப்பை வந்து நிலைநிறுத்தி வச்சிருக்கான் ஓஷன்ல. பட் in a minute she began stir with a short uneasy motion. திருப்பி வந்து ஸ்டார்ட் ஆகுது கப்பல், backwards and forwards of her length with a short uneasy motion. ஆனா என்ன முன்னாடி லைட்டா நகர்ந்துட்டு அந்த கப்பல் வந்து நகர தயாராகுது. like a pawing horse let go. எப்படி வந்து ஒரு குதிரை ஓடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த காலை வச்சுக்கிட்டு இப்படி இப்படிங்குமோ அதே போல வந்து இந்த கப்பல் வந்து பின்னாடி நகர்ந்துருது. she made a sudden bound. திடீர்னு பாத்தீங்கன்னா சட்டுன்னு வந்து இந்த குதிரை ஓடுமோ அதே போல வந்து இந்த கப்பல் வந்து ஃபாஸ்டா மின்னு நகருது. it flung the blood into my head and I fell down in a swoon. அந்த வேகத்துக்கு வந்து இவனால ஈடு கொடுக்க முடியாம ரத்தம் தலைக்கு ஏறி என்ன பண்றான்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். how long in that state fit I lay. எவ்வளவு நாள் இப்படி மயக்கத்துல இருந்து எனக்கு தெரியல. I have not to declare, I don't know, but my living life return. திருப்பி வந்து எனக்கு உயிர் வந்துடுச்சு, ஆனா எவ்வளவு நாள் இப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. I heard and in my soul discerned two voices in the air. நான் கண் விழிச்சு அப்படியே பாக்குறப்ப ஏதோ இரண்டு வாய்ஸ் காத்துல வந்து பேசிக்கிறது வந்து எனக்கு கேட்டுச்சு. So இது வந்து கால்ட்ரிட்ஜோட நோட்ஸ். The polar spirits fellow demons. இப்போ அந்த போலார் ஸ்பிரிட் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்து கப்பலை விட்டுச்சு. அந்த போலார் ஸ்பிரிட்டோட ஃபெல்லோ டீமன்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. The invisible inhabitants of the element take part in his wrong and two of them relate one to the other that penance long and heavy for the ancient mariner has been accorded to the polar spirit who returned southward. அப்ப அந்த போலார் ஸ்பிரிட் வந்து அது திரும்பி போயிடுது, இவனை இது வரைக்கும் கப்பலை தள்ளி விட்டு போயிடுது. பட் இருந்தாலும் இவனுக்கு வந்து ஒரு சாபம், அதாவது சாபம் நீங்கினாலும் இவன் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பெனன்ஸ், அவன் பண்ண குற்றத்துக்கு வந்து அவன் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அப்ப இந்த ரெண்டு ஸ்பிரிட் வந்து பேசிக்கிடுது, இவன் என்ன பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக்கிடுது. இஸ் இட் ஹீ கோட் ஒன். அப்ப இந்த ரெண்டு ஆன்மாக்கள் அந்த ஃபெல்லோ ஸ்பிரிட்ஸ் ஆஃப் அந்த சவுத் ஸ்பிரிட் அது வந்து பேசிக்கிடுது, இவன் தானே அவன். Is this the man by him who died on cross with his cruel bow he laid full low the harmless albatross. இவன் தான் அவன், இவன் தான் அந்த ஆல்பட்ராஸ் கொன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஸ்பிரிட்டும் பேசிக்கிட்டு ஒரு ஸ்பிரிட் வந்து சொல்லுது. The spirit who bitteth by himself in the land of mist and snow, he loved the bird that loved the man who shot him with his bow. அப்ப அந்த ஸ்பிரிட் வந்து சொல்லுது, அந்த ஆன்மா அதாவது அந்த சவுத் போல் இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டுக்கு வந்து அந்த பறவையை ரொம்ப பிடிக்கும், அந்த பறவையை அவன் கொண்டுட்டான், அதனாலதான் இந்த சாபம் இவனுக்கு அப்படின்னு. The other spirit was a softer voice, as soft as a honey dew quoted he. அப்ப இன்னொரு ஸ்பிரிட் வந்து அது பேசிக்கிடுது. The man had penance done. ஆனாலும் அவன் பண்ண குற்றத்துக்கு வந்து அவன் அனுபவிச்சுட்டான், இவ்வளவு நாள் அந்த கப்பலை அனுபவிச்சுட்டான். and penance more will do. இவ்வளவு நாள் பண்ணுனா இதே போல பிராயச்சித்தத்தை இனிமேலும் பண்ணுவான், அப்பதான் இவன் சாபம் முழுமையா தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஸ்பிரிட்டும் பேசிக்கிடுது. ஸோ அதோட வந்து பார்ட் 5 வந்து முடிவுக்கு வருது. we are going for part 6. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஸ்பிரிட் வந்து திருப்பியும் அந்த கண்டினியூஷன் டயலாக் கண்டினியூ ஆகுது. ஃபர்ஸ்ட் வாய்ஸ், பட் tell me speak again, thy soft response renewing, what makes that ship drive on so fast, what is the ocean doing. அப்ப அந்த ஸ்பிரிட் ரெண்டுக்கும் புரியல. அப்போ இந்த ஷிப் ஏன் இவ்வளவு வேகமா போகுது, எப்படி இவ்வளவு வேகமா போகுது, அந்த ஓஷன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் வந்து கேட்குது. அதுக்கு அந்த செகண்ட் வாய்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுது, ஸ்டில் as a slave before his lord. கடவுளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அடிமை போல, the ocean had no blast.
இந்த ஓஷன் வந்து அமைதியா இருக்கு. He is a great bright eye, most silently upon up to the moon his cast. அந்த நிலாவை நோக்கி பார்த்துட்டு இருக்கு அந்த ஓஷன். If he may know which way to go, for she guides him smooth or grim. See brother, see how graciously she looked down on him. அப்ப அந்த நிலா வந்து இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, கரெக்டா வந்து அந்த கப்பல் மேல படுது. இப்ப இந்த கப்பல் எப்படி போகணுங்கிறது அந்த நிலா தான் டிசைட் பண்ணும் போது. சோ இப்போ வந்து இது ஒரு இது நோட்ஸ் இவர் கொடுக்கிறார். The mariner had been cast into a trance. அவன் அந்த வேகத்துல வந்து அவன் என்ன பண்றான்னா மயக்கம் போட்டு கிடக்குறான். For the angelic power seized the vessel to drive northward faster than human life could endure. ஏன்னு சொன்னா ஒரு ஏஞ்சலிக் பவர் வந்து இந்த கப்பலோட வேகத்தை வந்து அதிவேகமா செலுத்துது. அந்த வேகத்தை வந்து மனுஷங்களால ஈடு கொடுக்க முடியாது. அதனாலதான் வந்து மெரைனர் வந்து மயக்கம் போட்ட நிலையில இருக்கிறான். அவன் வந்து மயக்கம் போடாம இருந்தாலும் செத்துருவான். இந்த ஸ்பீடுக்கு வந்து ஒரு மனுஷனால வந்து ஈடு கொடுக்க முடியாது. அதனாலதான் அவன் மயக்கத்துல கிடக்கிறப்ப அந்த கப்பல் வந்து அவ்வளவு வேகமா வந்து நகருது. அப்ப இதுதான் வந்து அந்த ரெண்டு வாய்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கேக்குது, பட் why drives on that ship so fast without or a wave or a wind? ஒரு காத்துல ஒண்ணுல ஆனாலும் அந்த கப்பல் நகருதே அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்பிரிட்டும் பேசிக்கிடுது. அப்ப ரெண்டாவது ஸ்பிரிட் சொல்லுது, ரெண்டாவது வாய்ஸ், the air is cut away before and close from behind. Fly brother fly, more high or shall we belated? For slow and slow that ship will go when the mariner's trance is abated. நீ கவலைப்படாத, இவ்வளவு நேரம் ஏன் இவ்வளவு வேகத்துல போகுதுன்னு சொன்னா அந்த மெரினருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா மனுஷங்களால இந்த வேகத்துக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாது. ஆனா ஒன்ஸ் அந்த மெரினர் வந்து தன்னோட டிரான்ஸ் ஒரு அந்த நிலையில இருந்து வந்துட்டான்னா, அந்த ஒரு மயக்க நிலை அதுல இருந்து வெளியே வந்துட்டான்னா கப்பல் வந்து மெல்லமா போகும் அப்படின்னு சொல்லுது அந்த வாய்ஸ் பேசிக்கிட்டு. அப்ப பார்த்தோன்னா அவன் எந்திரிச்சிருக்கான். ஐ woke, நான் எந்திரிச்சிட்டேன். And we were sailing on as in a gentle weather. It was night. எந்திரிச்சு பார்த்தா இரவா இருக்கு. Calm night. The moon was high. The dead men stood together. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சேர கிடக்குறாங்க அந்த பெண்கள் எல்லாம். All stood together on the deck for a charnel dungeon fitter. ஸோ எப்படி வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப பேர் இந்த பிளேக்ல எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா கீழே வந்து கேட்டகூம்ஸ், அது கீழே பாத்தீங்கன்னா டஞ்சன், அது கீழே வந்து எல்லாரையும் வந்து வைப்பாங்க. சார்னல் அப்படின்னா இந்த இது அடைச்சு வைக்கிறது, இந்த பிணங்களை போட்டு வைக்கிற இடம். அந்த பிணங்களை எல்லாம் அதாவது ரொம்ப பிணங்களை ஒரே இடத்துல வைக்கிற போல அந்த இடத்துல வைக்கிற போல இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. ஆல் ஃபிக்ஸ்ட் ஆன் மீ their stony eyes that in the moon did glitter. அப்ப இந்த நிலா வெளிச்சத்துல அவங்க கண்கள் மேல பட்டு கண் ஒளிருது. அது வந்து இவனை பாக்குற மாதிரி இவனுக்கு தோணுது. அந்த கண்கள்ல வந்து அந்த சாபம் இன்னும் தெரியுது. The pang, the curse with which they died had never passed away. அந்த சாபம் இன்னும் தீரலையோ, அவங்க கண்ணுல இருந்து இன்னும் தெரியுது. I could not draw my eyes from theirs nor turn them up to pray. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இவனால அவங்க கண்களை பார்க்காம இருக்க முடியல, இவனால திருப்பி பாத்தீங்கன்னா ப்ரே பண்ண முடியல. ஆனா இது என்னன்னா இது வந்து ஒரு மயக்க நிலை. And now this spell was snapped. திடீர்னு வந்து அவனால அந்த ஸ்பெல் அந்த ஒரு மாய வலையில இருந்து மீள முடியுது. Once more I viewed the ocean green and looked far forth, yet till saw of what had else been seen. அப்ப முதல்ல திருப்பியும் அந்த ஓஷன் என்னால பார்க்க முடியுது, தூரத்துல இருந்து பார்க்க முடியுது. லைக் ஒன், திடீர்னு வந்து ஒரு பயம் எனக்கு வருது. நம்ம நிஜமாவே வந்து தப்பிச்சிட்டோமா இல்ல இது வந்து ஏதோ ஒரு கனவா அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஒரு பயம் வந்து அவனை பற்றிக்கிடுது. அந்த பயத்தை வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். லைக் ஒன் தட் ஆன் அ லோன்சம் ரோட். அதாவது இரவுல வந்து நீங்க தனியான ரோட்ல போறீங்க, தன்னந்தனியா போறப்போ ஒரு பயம் உங்களுக்கு தொத்திக்கும். that walk in fear and dread and having once turned round walks on. நீங்க ஒரு தடவை பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க, யாராட்டும் நம்மளுக்கு பின்னாடி வராங்களான்னு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பயம் வந்துடும், பின்னாடி திரும்பியே பார்க்க மாட்டோம், அது பாட்டு நடப்போம். அதே போல and turns no more his head because he knows a frightful find that close behind him dread. அவனுக்கு தெரியும் அந்த இரவுல வந்து தனக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு விசித்திரமான பேய் வந்து பின்வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால திரும்பி பார்க்காம அது பாட்டு நடப்பான். திரும்பி பார்த்தா காலி. அதே போல எனக்கு பயம் இப்ப தொத்திக்கிச்சு அப்படிங்கிறான். பட் soon there breathed a wind on me. பட் இருந்தாலும் இந்த பயத்துல இருந்து மீள்ற மாதிரி ஒரு காத்து வந்து அடிக்கிறதுனால nor sound nor motion made it, its path was not upon the sea in ripple or shade. இருந்தாலும் மத்த யாராலையும் அதை ஃபீல் பண்ண முடியல. எந்த ஒரு ரிப்பிள், கடல எந்த ஒரு ரிப்பிளும் கிடையாது, ஷேடும் கிடையாது.
அதுக்கப்புறம் லைட்டா மெதுவும் அடிக்குது. இட் raised my hair, it fanned my cheek like a meadow gale of spring. அதாவது வசந்த காலத்துல அந்த புல்வெளியில வீசுற காற்றை போல, மெடோ கேல், கேல்னா காற்று, புல்வெளியில வீசக்கூடிய காற்று போல, வசந்த காலத்துல வீசுவதை போல அப்படியே என்னை தழுவுது இந்த காற்று வந்து. இட் mingled strangely with my fears, yet it felt like a welcoming. அப்ப எனக்கு ஒரு பயம், இது என் மேல இது பட்ட உடனே அப்படியே எனக்கு உடல் நடுங்குது, இருந்தாலும் இட்ஸ் வெல்கமிங், ஒண்ணுமே இல்லாததுக்கு இந்த காற்று வீசுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்குது. swiftly swiftly flew the ship, yet she sailed softly too. வேகமா போனாலும் நிதானமாக போகுது. sweetly sweetly blew the breeze, on me alone it blew. என் மேல மற்றும் ஒரு அருமையான காற்று வீசுது, தென்றல். oh dream of joy, is this indeed the light of stop I see? அவனுக்கு திடீர்னு பார்த்தோன்னா தன்னோட நாட்டுக்கு திரும்பி வந்தது தெரியுது. நீங்க ஃபர்ஸ்டே நல்லா நோட் பண்ணிருப்பீங்க. முதல்ல பாத்தீங்கன்னா அப்படியே இது ரிவர்ஸ் ஆர்டர்ல வருது. அந்த கப்பல் முதல்ல வந்து இங்கிலாண்டை விட்டு வெளியே போறப்போ ஒரு சர்ச்சு, ஒரு ஹில்லு, ஒரு ஒரு லைட் ஆஃப் ஸ்டாப் தெரிஞ்சது. இப்ப ரிவர்ஸ் ஆர்டர்ல அப்படியே தெரியுது. த லைட் ஆஃப் ஸ்டாப் ஐ சி, இஸ் திஸ் த ஹில், அதுக்கப்புறம் ஹில்ல நோக்கி போகுது. இஸ் திஸ் த சர்ச், இஸ் திஸ் மை ஓன் கண்ட்ரி. பாத்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல கால்ட்ரிட்ஜ் வந்து நல்லா நோட் பண்ணியிருக்காரு. ஸோ கப்பல் திரும்பி வரப்போ லைட் ஹவுஸ் தான் ஃபர்ஸ்ட் வர முடியும். அது ஃபர்ஸ்ட் வருது, ஹில் ரெண்டாவது வருது, த கர்க் அப்படிங்கிறது சர்ச். என் நாட்டுக்கு வந்துட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலர் கேட்கிறான். we drifted over the harbor bar and I with the sobs did pray. அப்போ முதல்ல பார்த்தோன்னா அந்த ஹார்பர் பார்ங்கிறது அந்த மணல் திட்டு அதெல்லாம் தெரியுது. முதல்ல கண்ணீர் விட்டு அழுகுறான். oh let me be awake my god, let me sleep away. the harbor bay was clear as glass, oh smoothly it was strewn. அப்ப அந்த நிலா வெளிச்சம் அங்கங்க வந்து செதறி கிடக்குது ஹார்பர் பேல. ஆன் த பே த மூன்லைட் லே அண்ட் த ஷேடோ ஆஃப் த மூன். அப்ப அந்த நில ஒளியில வந்து அந்த ஹார்பர் வந்து ரம்மியமா தெரியுது. ஸோ இது வந்து நோட்ஸ். அண்ட் த ஏன்ஷியன்ட் மெரைனர் பிஹோல்டட் ஹிஸ் நேட்டிவ் கண்ட்ரி. அவன் வந்துட்டான், தன்னோட தாய்நாடு வந்து திரும்பி வந்துட்டான். அப்போ த ராக் ஷோன் பிரைட். அப்ப அந்த ஹில் அது வந்து அந்த நிலவெளியில வந்து ஒளிருது. அதே போல த கர்க், KIRK, அந்த சர்ச் அதுவும் வந்து ஒளிருது. தட் ஸ்டாண்டஸ் அபோவ், அந்த மலைக்கு மேல அந்த சர்ச் இருக்கு, அதுவும் ஒளிருது. த மூன் லைட் ஸ்டீப்ட் இன் சைலண்ட்னஸ், த ஸ்டடி வெதர் காக். அந்த வெதர் காக்குங்கிறது அந்த காத்த காமிக்கும் இல்லையா, அந்த வெதர் காக்கும் வந்து ஆடாம அசையாம நிற்குது. இப்போ எந்த ஒரு நிசப்தமா இருக்கு. அண்ட் த பே வாஸ் ஒயிட் வித் சைலண்ட் லைட் till rising from the same, but full many shapes that shadows were in crimson color scheme. திடீர்னு பாத்தீங்கன்னா வினோதமான ஒரு உருவங்கள் வருது. அது எல்லாமே வந்து கிரிம்சன், சிவப்பு கலர்ல வந்து வருது. a little distance from the prow. அந்த prow அப்படிங்கிறது கடலோட முன்பகுதி, கப்பலோட முன்பகுதி. அதுல பாத்தீங்கன்னா those crimson shadows, கிரிம்சன்னா சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஷேடோஸ், நிழல் வந்து அப்படியே மேல எழுது. I turned my eyes upon the deck, oh Christ what I saw there. என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறான். அப்பதான் தெரியுது, each corpse lay flat, lifeless and flat and by the holy rood. ஸோ இது வரைக்கும் அந்த செத்த பிணங்களுக்கு வந்து அடக்கம் பண்ணல. அப்போ ஒவ்வொரு பிணத்துக்கு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஹோலி ரூட், ROOD, அதுங்கிறது வந்து சிலுவையை குறிக்குது. ஸோ ஒவ்வொரு பிணத்துக்கு பக்கத்துலயும் ஒரு சிலுவை நட்டாதை போல அவங்க ஆன்மா சாந்தி இடத்தை போல ஆகுது. அப்ப அந்த ஒவ்வொரு ஆன்மாவும் வெளியே வருது. a man all right, a surf man on every corpse that stood. அப்ப அந்த ஒவ்வொரு பிணத்துக்கு பக்கத்துலயும் ஒரு ஏஞ்சலிக் ஸ்பிரிட் வந்து நிக்குது. a seraph man, SERAPH அப்படின்னு சொல்லிட்டு. this seraph band, இது ஒட்டு மொத்தமா ஒண்ணு கூடுது இந்த ஆன்மாக்கள் எல்லாம். each waved his hand, ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன பார்த்து கையசைக்குது. it was a heavenly sight, they stood as signals to the land, each one a lovely light. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கப்பல்ல இருந்து அந்த கரைக்கு வந்து ஒளி கொடுப்பதை போல, நாங்க வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஒளி கொடுப்பதை போல இந்த ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து ஒவ்வொரு ஒளியா இருந்து ஒரு பெரிய வெளிச்சமா தெரியுது. this seraph band each waved his hand, no voice did they impart, no voice, but oh the silence sang like music on my heart. அப்ப முதல் தடவை பாத்தீங்கன்னா இந்த ஆன்மாக்கள் வந்து சபிக்கல, முதல் தடவை வாழ்த்துது. ஓ நீ ஆட்டம் உயிரோட வாழ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து நோட்ஸ்.
the angelic spirits leave the dead bodies and appear in their own forms of light. அப்போ இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஏஞ்சலிக் பேண்ட் தான் வந்து இதை வழிநடத்தி வந்துச்சு இந்த பிணங்களை. இப்ப அந்த ஏஞ்சலிக் ஸ்பிரிட்ஸ் வந்து அந்த உடலை விட்டு வெளியே வந்து எல்லாம் வந்து ஒரு சேர வந்து வானில் நின்று ஒரு பெரிய ஒளி போல வந்து தெரியுது. பட் சூன் ஐ ஹர்ட் த டேஷ் ஆஃப் ஓட்ஸ். திடீர்னு பாத்தீங்கன்னா யாரையும் வந்து அந்த படகோட துடுப்பு வந்து தெரியுது. ஐ ஹர்ட் த பைலட்ஸ் சியர். அப்ப யாரோ வந்து இவனை காப்பாத்துறதுக்காக வந்து வர்றாங்க. ஸோ எப்படி வந்திருக்காங்க? அப்ப திடீர்னு இந்த ஏஞ்சல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் போல நின்ன உடனேயும் அந்த கடற்கரையில யாரோ அதை பார்த்திருக்காங்க. அப்ப ஏதோ ஆபத்து, வாங்க காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு போட் எடுத்துக்கிட்டு துடுப்பை போட்டுக்கிட்டு வராங்க. த பைலட் அவங்க கத்துறான், மை ஹெட் வாஸ் டர்ன்ட் பெர்ஃபார்ஸ் அவே அண்ட் ஐ சா a boat appear. இவனை காப்பாத்துறதுக்கு ஒரு போட் வருது. அந்த போட்ல யார் யாரெல்லாம் இருக்கா? த பைலட் அண்ட் த பைலட்ஸ் பாய். I heard them coming fast. Dear Lord in heaven, it was a joy the dead man could not blast. ஸோ இப்போ யாரும் வந்து கத்த முடியாது, இந்த செத்தவங்கலாம் வந்து ஐயா அப்படின்னு கத்த முடியாது. ஆனா எனக்கு காப்பாத்துறதுக்கு 2 பேர் வராங்க போட்ல. ஆனா இன்னொருத்தனும் தெரியுறாரு அந்த போட்ல. I saw a third. I heard his voice. அந்த 3வது ஆள் யாருன்னு சொன்னா it is the hermit good. ஒரு நல்ல துறவி. ஹெர்மிட் அப்படிங்கிறது பொதுவாக அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காடுகள்ல வாழக்கூடிய துறவி, மற்றதெல்லாம் விட்டுட்டு ஒரு சேஜ். He singeth loud his godly hymns that he makes in the wood. பொதுவா வந்து காடுகளை வந்து அவர் பிரார்த்தனை பண்றப்போ பாடக்கூடிய பாட வந்து அவர் பாடுறாரு. அப்போ இந்த அந்த போட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பைலட், அந்த துடுப்பு போடுறவன் கூட ஒரு பையன், அதுக்கப்புறம் இந்த ஹெர்மிட் 3 பேர் வந்து வராங்க. He will strive my soul. He will wash away the albatross blood. அப்போதான் எனக்கு நம்பிக்கை வருது, இந்த ஒரு சேஜ் தான் வந்து நான் பண்ண பாவத்தை, அந்த ஆல்பட்ராஸ் பிளட், அந்த ரத்த கரை வந்து இவர் தான் போக்குவார் அப்படின்னு அவன் நம்புறான். ஸோ அதோட பார்ட் 6 முடியுது. இது வந்து பார்ட் 6 கடைசி பார்ட், ஏன்ஷியன்ட் மரைனர். This hermit good lives in that wood which slopes down to the sea. அப்போ இவருக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி கொடுக்குறான். இந்த ஹெர்மிட் யாருன்னா நல்ல ஒரு துறவி. அவர் வந்து காட்டுல வாழ்றவர். அந்த காடு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கடலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காடு, ஸ்லோப்ஸ் டவுன் டு தி சீ. அந்த காடு வந்து அப்படியே ஒரு பள்ளமா மாறி கடல்ல வந்து சேரும். How lovely his sweet voice he reads. He loves to talk with mariners that come far from a country. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா யாராட்டும் கடல் பகுதிக்கு வந்தாங்கன்னா இந்த துறவி போயிட்டு அந்த மெரைனர்ஸ்க்குலாம் வந்து பிரார்த்தனை பண்ணுவாரு, அவங்க கூட பேசுவார். அதே போலதான் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து வராரு. அவர் பொதுவா பாத்தீங்கன்னா he kneels at morn and noon and evening. 3 வேளையும் வந்து தொழுவார். He had a cushion plum. அப்ப கால்ல முட்டிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குஷன் பிளம் அது போட்டுக்கிட்டு 3 வேளையும் வந்து கடவுளை பிரார்த்திப்பார். It is the moss that wholly hides the rotted old oak stump. ஒருவேளை அந்த குஷன் அப்படிங்கிறது பார்த்து அது எதால பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னா பாசி, அந்த ஓக் மரங்கள் வெட்டப்பட்டு அதுக்கு பக்கத்துல அது பாசி படிஞ்சிருக்கும் இல்லையா, கடலை பட்டு அந்த பாசிகளை ஒவ்வொன்றும் திரட்டி அதே போல என்ன பண்றாரு, ஒரு குஷன் பண்ணி வச்சிருக்காரு. அந்த குஷன் மேலதான் வந்து மண்டி போட்டு அவர் வந்து பிரார்த்திப்பார். இப்போ அந்த போட் வந்து கிட்ட வந்துடுச்சு. The skiff boat neared. I heard them talk. Why this is strange, I trove. Where are those lights, so many and fair, that signal made but now. அவங்க பேசிக்கிறாங்க. ஆமா, நம்ம அங்க கரையில இருந்து பாக்குறப்ப ஏதோ ஒரு வெளிச்சம் இருந்துச்சு, அந்த வெளிச்சம் எங்க போச்சு அப்படின்னு அவங்க வேண்டிக்கிறாங்க. அப்ப அந்த வெளிச்சம் என்னன்னு சொன்னா அந்த ஏஞ்சலிக் ஸ்பிரிட் எல்லாம் வந்து அந்த உடல்ல இருந்து நீங்கி அந்த வெளிச்சம் வந்து வந்திருக்கு. அந்த வெளிச்சம் வந்து ஒரு மெசேஜ், இங்க வாங்க இந்த ஏன்ஷியன் மேரை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல்ஸை கூப்பிடுற மாதிரி. அதனால இவங்க போட் எடுத்து வந்தாச்சு. ஸ்ட்ரேஞ்ச் பை மை ஃபெய்த். அந்த ஹெர்மிட்டுக்கும் புரியல, இது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. அண்ட் தே ஆன்சர் நாட் அவர் சியர். அப்ப இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு கத்துறாங்க, யாருமே வந்து போட்ல இருந்து சத்தம் கொடுக்கல. அப்ப அது வந்து வினோதமா இருக்கு ஹெர்மிட்டுக்கு. த பிளான்ஸ் லுக்ட் வார்ப்ட். இந்த கப்பலோட பிளான்ஸ், அந்த பலகையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி விசித்திரமா விரிச்சுக்கிட்டு நிக்குது. And see those sails, how thin they are, sear. I never saw aught like to them, unless perchance it were. இதே போல ஒரு மாதிரியான நோஞ்சா ஷிப் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல, இந்த ஷிப் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மிட்டுக்கும் புரியல. அவர் எடுத்துக்காட்டு கொடுக்கிறார். அந்த ஷிப்போட இருக்கிற அந்த பாய்மரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மெல்லிசா இருக்கு. brown skeletons of leaves, அதாவது that lag my forest brook along.
நான் வந்து காட்டில் இருக்கிறப்போ ஒரு ஓடை ஓடும். அந்த ஓடையில வந்து நீ பார்த்தா அப்படின்னு சொன்னா இலைகள், காஞ்சி போன இலைகள் வந்து அந்த ஓடையில விழும். அந்த ஓடை வந்து அந்த இலைகளை வந்து அப்படியே எடுத்துட்டு போகும். அதே போல வந்து இந்த பாய்மரம் இருக்குது, இந்த கப்பல் பாய்மரம் இருக்கு. அந்த இலைகள் பாத்தீங்கன்னா when the ivy tod is heavy with snow, அந்த ஐவி கொடிகள் அது வந்து பாத்தீங்கன்னா பனி காலத்துல வந்து heavy with snow. அப்போ பாத்தீங்கன்னா அந்த owlet oops to the wolf below that eats the she wolf's young. அவர் விசித்திரமான சீனியும் அவர் சொல்றாரு. பனி காலத்துல இறைக்காக ஒவ்வொன்றும் அடிச்சுக்கும் இல்லையா? அந்த அவுலட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆந்தை கீழே இருக்கக்கூடிய குட்டி போட்டிருக்கக்கூடிய இந்த ஷீ உல்ஃபோட எங்க வந்து சாப்பிடும். அது ஒரு விசித்திரமா இருக்கு. இது வந்து ஒரு ஆம்பிகுட்டி. அந்த அவுலட் சாப்பிடுதான், இந்த உல்ஃபே வந்து ஷீ உல்ஃபோட குட்டியை சாப்பிடுதான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆம்பிகுஸான ஒரு இடமா இருக்கு இந்த இடத்துல. டியர் லார்ட் இட் ஹேட் அ ஃபைண்டிஷ் லுக். அந்த பைலட் உடனே கதறான், அங்க ஒருத்தன் கிடக்குறான், அவனை பாரு, பேய் மாதிரி இருக்கான். ஐ எம் அஃப்ரைட். உடனே அந்த ஹெர்மிட் சார், பயப்படாத, நான் இருக்கேன். புஷ் ஆன், புஷ் ஆன், செட் த ஹெர்மிட் cheerily. The boat came closer to the ship, but I nor spake or stirred. The boat came close beneath the ship, and straight a sound was heard. அந்த போட் கிட்ட வந்ததுமே திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. So இது வந்து டிஸ்கிரிப்ஷன், நம்ம நோட்ஸ். The ancient mariner is saved in the pilot's boat. அவங்க கிட்ட வந்தோடனே கப்பல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா மூழ்க ஆரம்பிக்குது. Under the water it rumbled on, still louder and more dread. It reached the ship. ஒரு சத்தம் அந்த கப்பலை நோக்கி வருது. It split the bay. The ship went down like lead. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த lead அப்படிங்கிற வந்து ஒரு சிமிலி வந்து பயன்படுத்துறாரு. அப்ப நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் கழுத்துல கட்டப்பட்டிருந்த ஆல்பட்ராஸ் வந்து லெட் போல கலந்து தண்ணிக்குள்ள போச்சு. அதே போல இந்த சாபம், இந்த கப்பல், அந்த கப்பல் கூட சேர்ந்து அந்த பிணங்கள் எல்லாத்துக்கும் வந்து மோட்சி கிடைக்கணும். அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது கடலுக்கு அடியில லெட் போல வந்து உள்ள போகுது. Stunned by that loud and dreadful sound which sky and ocean smote, like one that has been 7 days drowned, my body lay afloat. ஒரு 7 நாள் செத்தவன் வந்து எப்படி மிதப்பானோ அதே போல என்னோட பாடி வந்து மிதக்குது, கப்பல் வந்து கீழே மூழ்கிடுது. But swift as dreams myself I found within the pilot's boat. அப்போ அந்த கப்பல் மூழ்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணேன், அந்த பைலட்டுக்கு போட் வந்து அவங்க வந்து என்னை காப்பாத்திட்டாங்க. ஆனா upon the world where sank the ship, அந்த கப்பல் முழுகிறப்ப என்ன பண்ணா ஒரு சுழியை வந்து ஏற்படுத்திட்டு போகுது. ஒரு பூல் ஆஃப் வாட்டர், ஒரு வேர்ல். அந்த சுழியை வந்து இந்த கப்பல் மாட்ட பார்க்குது. The boat spun around, all was still save the hill was telling of the sound. அப்ப அந்த கப்பல் முழுகிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சுழி வந்து ஏற்படுத்து. அந்த சுழல்ல வந்து இந்த போட்டு இந்த 4 பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. I moved my lips, the pilot shrieked and fell down in a spit. இவன் ஏதோ பேசுறான், அந்த பேச்சை கேட்ட உடனே அந்த பைலட் வந்து ஐயோ பேய் பேசுன்னு சொல்லிட்டு அவன் மயக்கம் போட்டு விழுந்துறான். ஆனா the holy hermit raised his eyes and prayed. Where did he sit? அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு அந்த ஹெர்மிட் மட்டும் பயப்படல. அந்த ஹெர்மிட் மட்டும் என்ன பண்றாருன்னா பிரார்த்தனை பண்றாரு. இவன் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் அந்த பைலட். உடனே என்ன பண்றான், இவங்களை காப்பாத்துறதுக்காக ஏன்ஷியன்ட் மெரைனரே வந்து அந்த போட்டை ஓட்டுறான். I took the oars, the pilot's boy. இவன் வந்து அந்த போட்டை ஓட்டுறான். அந்த ஏன்னா பைலட் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அந்த ஹெர்மிட் ப்ரே பண்றாரு. இந்த பக்கம் பைலட்ஸ் பாய் வந்து அசந்து போறான். யாரா இவன்? Who now doth crazy go, laughed loud long, and all the while his eyes went to and fro. Ha ha ha, quoth he, full plain I see. அவன் வந்து பைத்தியம் மாதிரி சிரிக்கிறான் அந்த பையன். இது என்னடா விசித்திரமா இருக்கு. The devil knows how to row. பேய்க்கு வந்து போட் ஓட்ட தெரியும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பைத்தியம் போல வந்து இந்த பையன் சிரிக்கிறான். And now all in my own country I stood on the firm land. அப்ப இந்த போட்டை வந்து அவன் ஓட்டிட்டு வந்து கடலை அந்த கரை வந்து அடையறான். The hermit stepped forth from the boat and scarcely could he stand. அப்ப அந்த hermit வந்து போட்டை விட்டு இறங்குறா, அவளை நிக்க முடியல. சோ இப்படிதான் வந்து எடுத்துட்டு போறான். Oh show me holy man. The hermit crossed his brow. Say quick, quoted he, I bid thee say, what manner of man art thou? நீ எப்படிப்பட்ட மனுஷன், நீ விசித்திரமான ஆளா இருக்க, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெர்மிட் கேட்கிறாரு. அந்த ஹெர்மிட்டுக்கு பதில் வந்து இந்த ஏன்ஷியன்ட் மெரைனர் பதில் சொல்றான். Forthwith this frame of mine
was wrenched with a woeful agony. அதாவது நான் பண்ண பாவத்துக்காக இந்த உடல் வந்து அவ்வளவு வலியில துடிக்கும். a woeful agony. அந்த வலி தாங்க முடியாம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அந்த வலி வந்து என்ன வந்து என் கதையை சொல்லும் மற்றவங்களுக்கு. which forced me to begin my tale. அப்போ இந்த வலி தாங்க முடியாம என் கதையை, இந்த நான் பண்ண பாவ கதையை வந்து நான் யாருக்காட்டும் சொல்லுவேன். அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வலி வந்து போயிடும். and then it left me free. ஸோ இதுதான் வந்து அவனோட சாபம். ஸோ இது வந்து நோட்ஸ். தி ஏன்ஷியன்ட் mariner earnestly entreated the hermit to shrive him and penance of life falls on him. அப்போ முதல் தடவை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த கரையை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஏன்ஷியன்ட் mariner மண்டி போட்டு அந்த ஹெர்மிட் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறான். ஸோ அது கேட்டதுக்கு அப்புறமா அவன் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொன்னா, அவன் கதையை சொல்லலைன்னா உடல் நடுங்கும், உடல் வலிக்கும். அவன் கதையை வந்து யாருக்காட்டும் சொல்லணும். இது மாதிரி நீங்களும் பாவம் பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா உயிரும் ஒண்ணுதானே, பாவம் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த வலி போயிடும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து உங்களுக்கு கெயினுக்கு இந்த சாபம் தான் வரும். ஸோ கெயின் வந்து ஏபிளை கொன்னுடுறான் இல்லையா? ஏபிளை கொன்னதுக்கு அப்புறமும் அந்த கதையை வந்து கெயின் உலகத்துக்கு ஃபுல்லா சொல்லணும். அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்து இந்த ஏன்ஷியன்ட் marinerக்கு இருக்கு. Since then, அந்த நாள் முதல், at a certain hour that agony returns, அந்த வலி ஒரு சமயத்துல திரும்ப வரும். Until my ghastly tale is told, நான் பண்ண அந்த பாவ கதையை வந்து நான் சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் அந்த வலி வந்து போகும். This heart within me burns. I pass like night from land to land. அதனால என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தேசமா நான் போறேன். I have strange powers of speech. அப்ப அவன் சொல்றான், எனக்கு ஒரு வினோதமான சக்தி இருக்கு. நான் பேசினா என்னோட பேச்சு சக்தியில யாருனாலும் என்கிட்ட வந்து மயங்கிடுவாங்க. That moment that his face I see, I know the man that must hear me. To him my tale I teach. அப்ப அவன் சொல்றான், என் கதை வந்து எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். நான் நடந்து போறப்போ எனக்கு சில மனுஷங்களை தெரியும், அவங்களுக்கு என் கதை தேவைப்படும். ஏன்னா என் கதை மூலமா அவங்க நல்லதை கத்துப்பாங்க வாழ்க்கையில. என் கதை அவங்களுக்கு தான் புரியும், அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து என் கதையை சொல்லுவேன். அவங்கள தடுத்து நிறுத்தி என் கதையை வந்து நான் சொல்லுவேன். What loud uproar burst from the door. அப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் கதையை முடிச்சிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் mariner வந்து அந்த வெட்டிங் கெஸ்ட்டுக்கு கதையை சொல்லி முடிக்கிறாரு. அப்போ இதே போலதான் இந்த வெட்டிங் கெஸ்ட்டுக்கு தான் இவன் கதையை சொல்லணும்னு இவனுக்கு தோணி இருக்கு. அதனால நிறுத்தி இந்த கதையை சொல்லிட்டாப்ல, அவன் வழி தீர்ந்துடுச்சு. பின்னாடி பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் வந்து ஆரவாரம் பண்றாங்க. The wedding guests are there, but in the garden bower the bride and the bridesmaid singing are. அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மணப்பெண்ணும் அந்த தோழிகளும் வந்து எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. and hark the little vesper bell. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மணி அடிக்குது. வெஸ்பர் அப்படிங்கிறது ஈவினிங் பிரேயர். அப்ப ஈவினிங் பிரேயருக்கு வந்து சர்ச்ல இருந்து பெல் அடிக்குது. which bitteth me to prayer. அது வந்து என்னை அழைக்குது, போதும் உன் கதையை சொன்னது போதும், வந்து மண்டிட்டு பிரார்த்தனை பண்ணுன்னு அந்த மணி அடிக்குது. அப்போ கல்யாணத்துக்கு வந்தவங்க கிட்ட கதையை சொல்லி முடிச்சிடுறாரு. இப்போ ப்ரே பண்ண போறாரு. ஓ வெட்டிங் கெஸ்ட், திஸ் சோல் had been alone on a wide wide sea. So lonely it was that God himself can't seem there to be. அப்ப அந்த வெட்டிங் கெஸ்ட் கிட்ட சொல்றான், நான் வந்து தன்னந்தனியா வந்து கஷ்டப்பட்டேன், அந்த இடத்துல வந்து கடவுள் இருக்காரான்னு கூட தெரியாது, அப்படி கஷ்டப்பட்டேன் கடல்ல, என் கதையை கேட்டு நீ திருந்து அப்படிங்கிறார். ஓ ஸ்வீட்டர் தென் த மேரேஜ் ஃபீஸ்ட், இட் இஸ் ஸ்வீட்டர் ஃபார் மீ டு வாக் டுகெதர் டு த கர்க் வித் அ குட்லி கம்பெனி. அதாவது இந்த வெட்டிங்ல போடக்கூடிய அந்த ஃபீஸ்ட், அதை சாப்பிடுறது, அதை விட எது வந்து ரொம்ப அருமையா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா, மக்களோட சேர்ந்து பிரார்த்தனை பண்றதுக்காக கர்க் சர்ச்சுக்கு போறது வந்து எனக்கு பிடிக்கும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார். டு வாக் டுகெதர் டு த கர்க் அண்ட் ஆல் டுகெதர் ப்ரே while each to his great father bends, old men and babes and loving friends and youths and maidens gay. ஸோ அனைவரும் சேர்ந்து கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணும், ஏன்னா இதே போல கஷ்ட காலத்துல அந்த நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் வந்து அந்த வெஸ்பர் பெல் அடிச்சிடுச்சு, நான் மற்றவங்களோட சேர்ந்து நானும் பிரேயருக்கு போறேன். farewell farewell but this I tell to thee thou wedding guest. நான் இதை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன்.
நீ இதை வந்து என் கதையில இருந்து இந்த ஒரு மாரல், இந்த ஒரு நீதியை வந்து நீ எடுத்துக்க. He prayeth well who loveth well, both man and bird and beast. எவன் ஒருத்தன் கடவுளிடம் வந்து மண்டியிட்டு வணங்குறானோ அவன் எல்லாரையும் நேசிப்பான். சக மனிதனை, பறவையோ மிருகமோ எல்லா உயிரையும் வந்து சமமா வந்து அவன் வந்து ட்ரீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாரல் மெசேஜ் வந்து தன் கதையில இருந்து இந்த வெட்டிங் கெஸ்டுக்கு சொல்றான். He prayeth best who loveth best, all things both great and small. அப்போ பிரார்த்தனை அப்படிங்கிறது நமக்காக மட்டும் கிடையாது. அது பண்ண அப்ப இறைவனை தொழுதன்னு சொன்னா அது என்ன உயிரா இருந்தாலும் சரி, அது சின்ன உயிரோ பெரிய உயிரோ எல்லாம் ஒண்ணுதான், அதை வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏன்ஷியன் மரைனர் தான் வாழ்க்கை தத்துவத்தை வந்து அந்த வெட்டிங் கெஸ்டுக்கு சொல்லிட்டு அவன் பட்டு போறான். ஃபார் த டியர் காட் ஹூ லவத் அஸ் ஹி மேட் அண்ட் லவத் ஆல். எப்படி கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறாரோ அதே போல நம்மளும் நமக்கு ஜீவன்களை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு the mariner whose eyes is bright, whose beard with age is whole அப்படின்னா white. ஸோ அவன் வயசாயிடுச்சு, அந்த நரைமுடியோட அந்த ஒளிர்ந்த கண்களோட இஸ் கான், அந்த மரைனர் போயிட்டான். அண்ட் நவ் த வெட்டிங் கெஸ்ட் டர்ன்ட் ஃப்ரம் தி பிரைட் க்ரூம்ஸ் டோர். அப்போ இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு விசித்திரமான அனுபவமா இருக்கு வெட்டிங் கெஸ்ட்டுக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரைட் க்ரூம் கூட வந்து ஜாலியா இருந்துட்டு சாப்பிடலான்னு வந்தான், விருந்து சாப்பிடலான்னு. ஸோ அவன் வந்து இப்ப அதையே மறந்துட்டு அவன் கிளம்புறான். He went like one that has been stunned and is of sense forlorn. ஏதோ ஒரு பித்து பிடிச்ச போல வந்து வீட்டுக்கு போறான். காலையில எந்திக்கிறான், தூங்கி எந்திக்கிறான். எப்படி எந்திக்கிறான்னு சொன்னா a sadder and a wiser man he rose the morrow morn. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் கேட்டு ஏதோ ஒரு மாறுதல் அவங்க கிட்ட இருக்கு அந்த வெட்டிங் கெஸ்ட் கிட்ட. அப்படிதான் வந்து அடுத்த நாள் காலையில அவன் எந்திக்கிறான். இதோட வந்து நம்ம கதை முடியுது. தேங்க்யூ.